This sermon, beginning and ending of the Gentile dispensation, was delivered on Sunday evening, January 9, 1955, at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1955 வருடம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னம் ஜெப கூடாரத்தில் புறஜாதி யுகத்தின் துவக்கமும் முடிவும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Good evening, friends. I'm very grateful to be here tonight again. Just lecture a while ago. I think right around 4 o'clock. மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றிரவு மீண்டுமா இங்கு இருப்பதற்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். கொஞ்சம் முன்னர் தான் நான் இங்கிருந்து போனேன். நான் நினைக்கிறேன் சுமார் 4 மணிக்கு வெளியே போனேன். And then I had we went out to see some more friends and got back 5 minutes after 7. Just had to come back down, so I'm kind of having to hunt a text yet, Brother Neville. பின்னர் நாங்கள் இன்னும் சில நண்பர்களை காண சென்றோம். 7:05 மணிக்கு திரும்பி வந்தோம். திரும்பி வந்தாக வேண்டியதா இருந்தது. எனவே நான் பேசும் பொருளுக்காக வேண்டி தேடிக்கொண்டிருக்க வேண்டியதா இருந்தது. இன்னமும் சகோதரன் நெவில். Now there is a request that just was called in from someone in Chattanooga, Tennessee, a loved one that was in a wreck 3 weeks ago and is lying unconscious still, and requests prayer here from the church. ஆனால் இப்பொழுதுதான் உள்ளே வந்த ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. சாட்டனூகா டென்னசியில் உள்ள யாரோ ஒருவரிடமிருந்து அவருக்கு அன்பான ஒருவர் 3 வாரங்களுக்கு முன்னர் ஒரு விபத்தில் சிக்கிக்கொண்டு இன்னமும் சுரணையற்ற நிலையில் படுத்து கிடக்கிறவருக்காக வந்துள்ளது. இங்கே சபையிலிருந்து வந்த ஜெப விண்ணப்பம். ஆம் சகோதரனே, நீங்கள் நிச்சயமாய் செய்யலாம். சகோதரன் நெவில் இங்கே வாரும். ஆமையா. I just almost forgot I made a promise to make an announcement tonight. We were speaking of Melchizedek, who he was. And we nothing like got through with it, but maybe the next time coming in we can pick up from there. Still in the book of Hebrews. நாம் மெல்கிசேதேக்கை குறித்து அவர் யாராக இருந்தார் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நாம் அதனூடாக சென்று முடித்தாற்போல் இல்லை. ஆனால் ஒரு கால் அடுத்த முறை உள்ளே வரும்பொழுது நாம் அங்கே இருந்து துவங்குவோம். இன்னமும் எபிரேயரின் புத்தகத்திலேயே இருக்கிறோம். But tonight we turn over to the book of Daniel. And you with your Bibles turn to Daniel 12. And we're going to read a little from there and talk maybe on some of God's word out of the book of Daniel. ஆனால் இன்றிரவு நாம் தானியேலின் புத்தகத்துக்கு திரும்புகிறோம். வேதாகமத்தை வைத்திருக்கிற நீங்கள் தானியேல் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். நாம் அங்கே இருந்து கொஞ்சம் வாசிக்கப் போகிறோம். தானியேலின் புத்தகத்திலிருந்து சில தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேசலாம். Now Daniel was the prophet that was carried from Jerusalem down into Babylon in the carrying away of Babylon by King Nebuchadnezzar. இப்பொழுது எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட தீர்க்கதரிசிகளில் தானியேல் ஒருவன். நேபுகாத்நேச்சார் ராஜாவினால் பாபிலோனுக்கு கொண்டு போனதில் இவன் கொண்டு செல்லப்பட்டான். He was a young fellow when he went out into Babylon. There was not many of them that had still holding out the grand old faith. பாபிலோனுக்குள்ளாக அவன் போகையிலே அவன் ஒரு வாலிப பையனாய் இருந்தான். அந்த மகத்தான பழைய விசுவாசத்தை இன்னுமாய் பற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் அங்கே அதிக பெயர்கள் கிடையாது. I like Daniel because he had purpose that in his heart when he went down into Babylon that he was going to remain a believer. Amen. And he wasn't going to defile himself with the king's meats and so forth. எனக்கு தானியேலை பிடிக்கும். ஏனென்றால் அவன் பாபிலோனுக்கு சென்றபோது தான் ஒரு விசுவாசியாகவே இருந்து ராஜாவின் போஜனம் முதலானவைகளை தன்னை கரைப்படுத்திக் கொள்ள கூடாது என்பதை தன் இருதயத்தில் தீர்மானித்திருந்தான். Now the very thing in Daniel was the prophet to the Gentiles. Daniel saw all the Gentile age rise and fall. இப்பொழுது தானியேல் இருந்ததான அந்த காரியமே புறஜாதிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். எல்லா புறஜாதியாரின் காலமும் எழும்புகிறதையும் இருக்கின்றதையும் தானியேல் கண்டான். He was the first one to be, we call the Gentile prophet. He was a Gentile himself,
but he saw the Gentile dispensation from start to finish, in the head of gold and ending up in the feet of iron and clay. புறஜாதி தீர்க்கதரிசி என்று நாம் அழைக்கிறோமே, அதில் தானியேல் முதல் ஒருவனாக இருக்கிறான். அவன் தன்னில் தானே ஒரு புறஜாதியான் அல்ல, ஆனால் அவன் புறஜாதியாரின் யுகத்தை துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் கண்டவன். பொன்னான தலையிலிருந்து இரும்பும் களிமண்ணுமான பாதமரைக்குமாய் கண்டான். And while down in there purposing in his heart that he wouldn't defile himself with the king's meats and with the king's affair, அங்கே அவன் இருந்து கொண்டிருக்கையில் ராஜபோஜனத்தினாலும் ராஜாவின் காரியங்களினாலும் தன்னை தானே கரைப்படுத்திக் கொள்ளக் கூடாது என்று அவனுடைய இருதயத்தில் அவன் தீர்மானித்திருந்தான். And another group of brethren named Shadrach, Meshach, and Abednego was down there with them, which was not prophets but believers. இன்னொரு குழுவான சகோதரர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்ற பெயருடையவர்கள் அங்கே அவர்களோடு இருந்தார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல, ஆனால் விசுவாசிகளாயிருந்தனர். And they also purposed in their heart. And then when those four believers come together, I'll imagine quite oftenly they had prayer meetings together. அவர்களும் கூட அவர்களுடைய இருதயத்தில் அவ்விதமாக தீர்மானித்திருந்தனர். அந்த நான்கு விசுவாசிகளும் நான் நினைக்கிறேன் ஒன்று கூடி வந்தபோது அவர்கள் அடிக்கடி ஜெப கூட்டங்கள் நடத்தி இருப்பார்கள் என்று. Just like we do, we get together because we have things in common. You know, there's an old slogan that says, birds of a feather flock together, and that's an old proverb, brother. நாம் செய்வது போன்றே நாம் ஒன்று கூடி வருகிறோம். ஏனென்றால் நமக்குள் பொதுவான காரியங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இனம் இனத்தை சேரும் என்ற ஒரு பண்டைய கூறுதல் இருக்கிறது என்று. அது ஒரு பழைய பழமொழியாகும். And that's a pretty good thing too. Birds of a feather flock together. Aren't you happy for that? Sure, birds of a feather flock together. அது ஒரு அருமையான காரியமும் கூட. ஒரே விதமான சிறகுகளை உடைய பறவைகள் ஒன்றாய் கூடி வரும். அதற்காக நீங்கள் சந்தோஷமாக இல்லையா? நிச்சயமாக. ஒரே விதமான சிறகுகளை உடைய பறவைகள் ஒன்றாக கூடுகிறது. Not long ago I was sitting in a meeting where there was a man discussing something, and he said, well, he's talking about the souls that went to prison, or was in prison, that Jesus went and preached to after his death. அதிக காலத்துக்கு முன்பல்ல, நான் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு மனிதன் ஏதோ காரியத்தை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தார். காவலில் சென்ற ஆத்துமாக்களை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தான். அதாவது இயேசுவானவர் அவருடைய மரணத்திற்கு பின்னர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தாரே, அதை குறித்து. And this man that was speaking said, well, what do you think about it? And a colored brother raised up. He said, well, that's just what the Bible said. He went and preached to souls that were in prison. பேசிக் கொண்டிருந்த இந்த மனிதன், நல்லது, அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார். ஒரு கருத்த மனிதன் எழுந்து நின்றார். அவர், வேதம் அதைதான் கூறுகிறது, அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று கூறுகிறது என்றான். So what do you think it was? That it was souls that didn't repent. In the long suffering the days of Noah while the ark was being prepared, just like the Bible said. அவர், அது என்னவென்று நீர் நினைக்கிறீர் என்றார். அதற்கு அவர், அது என்னவென்றால், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள், சரியாக வேதம் கூறினது போன்றே என்றார். He said, no. Said that's this church preaching to those Pentecostal people that's in these denominations and everything, bring them out of prison. அதற்கு அவர், இல்லை, அது இந்த சபைதான், இந்த ஸ்தாபனங்களிலும் மற்ற காரியங்களிலும் இருக்கின்ற அந்த பெந்தேகோஸ்து ஜனங்களுக்கு பிரசங்கித்து அவர்களை காவலில் இருந்து வெளியே கொண்டு வருவதாகும் என்றார். He said, now look here, brother. He said Pentecost wasn't even mentioned there. He said that he just said that he went and preached to the souls that were in prison. அதற்கு அவர், இப்பொழுது இங்கே பாருங்கள் சகோதரனே, பெந்தேகோஸ்தே என்று இங்கு குறிப்பிடப்படவே இல்லை. அவர் அதை கூறினார். அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்றுதான் அவர் கூறினார் என்றார். So I said, amen, that's right. And the minister looked around at me and said, birds of a feather flock together. ஆகையினால் நான், ஆமேன், அது உண்மை என்றேன். அந்த ஊழியக்காரர் திரும்பி என்னை நோக்கி பார்த்து, ஒரே விதமான சிறகுகளுடைய பறவைகள் ஒன்றாக கூடி வரும் என்றார். I said, that's right, brothers of like precious faith.
believing just what the Scripture says is the truth. அதற்கு நான் அது உண்மையாய் இருக்கிறது, விலையேற பெற்ற அதே விசுவாசத்தை உடைய சகோதரர்கள் வேற வார்த்தை என்றும் கூறுகிறதோ அதை சத்தியம் என்று விசுவாசிப்பவர்கள் என்று நான் கூறினேன். Daniel had 3 of those companions that were with him. தானியேலுக்கு அது போன்ற 3 கூட்டாளிகள் இருந்தனர், அவனோடு அவர்கள் இருந்தனர். You know it's good when you're away from home to find somebody that's with you. Amen. Somebody that will stand by you, a real good friend. உங்களுக்கு தெரியும், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கும் போது யாரோ உங்களோடு இருக்கிறார், உங்களோடு சேர்ந்து நிற்கும் யாரோ இருக்கிறார், ஒரு உண்மையான நல்ல நண்பன் இருக்கிறார் என்பதை காண்பது அது நன்மையாகவே இருக்கும். Oh my, in foreign lands, when you find someone who wants to be your buddy and loves you and stands by you, that's worth so much, especially a stranger. ஓ என்னே, அந்நிய தேசங்களில் உன் பக்கத்தில் உன் நெருங்கிய நண்பனாக, உன்னை நேசிக்கிறவனாக உன் பக்கத்தில் நிற்கிற யாரோ ஒருவர் அப்படி நிற்க விரும்புகிறார் என்பதை நீ காணும்போது அது அவ்வளவு பாத்திரமானதாயிருக்கும், விசேஷமாக ஒரு அந்நியன். And these brethren were taken away from their city, and their city was burned, and all their vessels and the holy things of God have been taken down into Babylon and was put in the treasure house of King Nebuchadnezzar, who had carried out a great Gentile king. இந்த சகோதரர்கள் அவர்களுடைய பட்டணத்திலிருந்து கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களுடைய பட்டணம் தீக்கிரையாகிவிட்டது. அவர்களுடைய பாத்திரங்களும் தேவனுடைய பரிசுத்தமான காரியங்கள் இவைகளெல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு நேபுகாத்நேச்சார் ராஜாவின் பொக்கிஷ வீட்டிற்கு கொண்டு போய் வைக்கப்பட்டது. அவன் ஒரு மகத்தான பிரமாதமான புறஜாதி ராஜா. அவன் அதை கொண்டு போனான். Now, if God has permitted that for their city to be burned, their church burned, and taken them down into the city, it was because that they had got away from God. இப்பொழுது அவர்கள் தேவனை விட்டு விலகி போன காரணத்தினால் அவர்களுடைய பட்டணம் எரிக்கப்படவும் சபை எரிக்கப்படவும் அவர்களுடைய பட்டணத்திற்கு அவர்களை கொண்டு போகவும் தேவன் அனுமதித்தார். But he still had a believer that he could put his hands on and say, "This is my servant." God has always had a witness somewhere. Amen. He never leaves himself without a witness. ஆனால் இதுதான் என்னுடைய ஊழியக்காரன் என்று அவருடைய கரங்களை அவர் மேல் போட்டு கூறக்கூடிய ஒரு விசுவாசியை அவர் இன்னமும் உடையவராயிருக்கிறார். தேவன் எப்பொழுதும் எங்கேயோ ஒரு சாட்சி உடையவராயிருக்கிறார், இல்லாமல் இருந்ததே இல்லை. No matter it's got down sometimes to just one, but he's always had somebody that he could put his hands on and say, "This is my servant," and he'll do as I tell him. Now, we like that. எப்படியா இருந்தாலும் அவர் எங்கேயோ ஒருவரை உடையவராயிருப்பார். ஆனால் தம்முடைய கரங்களை அவன் மேல் போட்டு இதுதான் என்னுடைய ஊழியக்காரன், நான் கூறுகிறபடியே அவன் செய்வான் என்று கூறக்கூடிய யாரோ ஒருவரை அவர் எப்பொழுதும் உடையவராயிருப்பார். இப்பொழுது நமக்கு அது பிடிக்கும். Noticing then that when these brethren were down there, they were put to a test. Very beautiful example of what a true believer comes to when he really accepts the Lord Jesus as his Savior. He's always put to a test. அப்படியானால் கவனியுங்கள், இந்த சகோதரர்கள் அங்கே இருந்த பொழுது அவர்கள் ஒரு சோதனைக்குள் ஆக்கப்பட்டனர். கர்த்தராகிய இயேசுவை அவருடைய சொந்த இரட்சகராக உண்மையாகவே ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையான விசுவாசிக்கு இது ஒரு மிக அழகான மாதிரியாய் இருக்கிறது. அவன் எப்பொழுதும் ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறான். Satan still in the testing business, and it only comes about to help you. It's for your good. Amen. Every son that cometh to God must be tried, chastened, scourged, and in other words, give a little thrashing, straightening up. சாத்தான் இன்னும் சோதிக்கின்ற அலுவலில் இருக்கிறான். உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே அது வருகிறது. அது உங்களுடைய நன்மைக்கே. தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு மகனும் சோதிக்கப்பட வேண்டும், சிஷ்டிக்கப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும். வேறு வார்த்தைகளில் ஒரு சிறு அடியும் சரியாக்குதலும் கொடுக்க வேண்டும். And if God gives us some chastisement and we can't stand it, then we become illegitimate children and not the children of God. தேவன் ஏதாவது சிட்சையை நமக்கு கொடுத்தால் நம்மால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அப்படியானால் நாம் வேசி பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் அல்ல என்றாகும். Now a man that's really got his face set towards heaven, no matter what takes place here on earth, he's still got his face set towards heaven. இப்பொழுது பரலோகத்துக்கு நேராக தன் முகத்தை உண்மையாகவே நோக்கி இருக்கிற எந்த ஒரு மனிதனும் இங்கே பூமியின் மேல் என்ன நடந்தாலும் அதை குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை.
அப்பொழுதும் அவனுடைய முகமானது பரலோகத்தை நோக்கினதாகவே இருக்கும். His friends may forsake him, his family may forsake him, his pastor may forsake him, but there's one that won't forsake him. That's God. அவனுடைய நண்பர்கள் அவனை கைவிடலாம், அவனுடைய குடும்பம் அவனை கைவிடலாம், அவனுடைய போதகர் அவனை கைவிடலாம், ஆனால் அங்கே ஒருவர் இருக்கிறார், அவர் கைவிடவே மாட்டார். அது தேவனாயிருக்கிறது. And when your mind is made up, I like that. Daniel had burned all the bridges behind him. He wasn't planning on going back anymore. Amen. He wasn't watching his back trail. He was looking, forsaking those things which are in the past. He pressed on to the mark of the high calling. உன்னுடைய சிந்தை அந்த தீர்மானத்தை தீர்மானித்த போதுதான் எனக்கு விருப்பம். தானியேல் அவனுக்கு பின்னால் இருந்த எல்லா பாலங்களையும் எரித்து போட்டான். இனியும் திரும்பி போவதாக தானியேலுக்கு திட்டமே இல்லை. அவன் பின்விட்டு வந்த அடிச்சுவிட்டு பாதையை அவன் கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கவில்லை. கடந்த காலங்களில் இருந்த அந்த காரியங்களை எல்லாம் கைவிட்டு அவன் நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தான். பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி முன்னேறி சென்றான். That's what we should be doing. That's what the church should be doing. அதைதான் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதைதான் சபையானது செய்து கொண்டிருக்க வேண்டும். And as I noticed then, God permitted Satan to give him the test. And all they tested him by the fire. They tested him also by the lion's den. And in every instant, God brought him out more than victorious. நான் கவனித்ததில் அப்படியானால் அவனுக்கு சோதனையை கொடுக்கும்படி சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுத்தார். அவர்களை அக்கினியினால் பரிசோதித்தார்கள். அவர்களையும் கூட சிங்கங்களின் கெபியில் சோதித்தார்கள். ஒவ்வொரு சமயத்திலும் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாகவே தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். Many are the testings of the righteous, but God delivered them out of them all. Amen. How marvelous that is. How we appreciate that. Trials, tribulations, tests, all working for the good. நீதிமானுக்கு வரும் சோதனைகள் அநேகமாயிருக்கும், ஆனால் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது! நாங்கள் எப்படியா இதை பாராட்டுகிறோம். துன்பங்கள், உபத்திரவங்கள், சோதனைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. After a while, God can see that and He can put His trust in you, and then He'll do great things for you. கொஞ்சம் கழித்து அப்பொழுது தேவன் அதை கண்டு அவருடைய நம்பிக்கையை வைப்பார். அப்பொழுது அவர் உங்களுக்கு மகத்தான காரியங்களை செய்வார். Now we find out then that Daniel became an instrument in the hand of God while he was away from his own people, out of his own city, away from his own church, in a strange land. God used him. இப்பொழுது தானியேல் அவனுடைய சொந்த ஜனத்திலிருந்தும் அவனுடைய பட்டணத்திலிருந்தும் அவனுடைய சொந்த சபையினிடத்திலிருந்தும் விலகி தூரே இருந்த பொழுது அவன் தேவனிடத்தில் ஒரு கருவியாக ஆனான் என்று அப்பொழுது நாம் கண்டறிந்தோம். ஒரு அந்நிய தேசத்தில் தேவன் அவனை உபயோகப்படுத்தினார். Now you can be away from whatever you may be. You can be away from all your loved ones, or you can be away from your church, but you can still be an instrument in the hands of God. God can use you for a testimony or for anything that He wishes to use you for. இப்பொழுது உங்களால் கூடுமான எந்த காரியத்திலிருந்தும் நீங்கள் விலகி தூரே இருக்கலாம். நீங்கள் நேசிக்கின்ற யாரையும் விட்டு தூரே இருக்கலாம், அல்லது உங்கள் சபையிலிருந்து தூர இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் இன்னமும் தேவனுடைய கரங்களில் ஒரு கருவியாக இருக்கலாம். தேவன் உங்களை ஒரு சாட்சியாக உபயோகிக்கலாம், அல்லது அவர் விரும்புகின்ற எந்த காரியத்திற்காகவாவது உங்களை உபயோகிக்கலாம். Beautiful examples. The Bible is just so chugged full of those things. Everywhere you turn, don't you love to read the Word? Oh, I just read it sometime and weep. அழகான உதாரணங்கள். வேதமானது அப்படிப்பட்டதான காரியங்களால் நிறைந்திருக்கிறது. எந்த பக்கம் திருப்பினாலும் அதை காணலாம். வேதத்தை வாசிக்க நீங்கள் விரும்புகிறது இல்லையா? நான் அதை வாசிப்பேன், சில சமயங்களில் அழுவேன். Here a few days ago I was reading in the room there and I just had to sit down and cry like a baby. I got up, walked around my chair, put my hand on my chair, looked down my Bible again. I just broke out, went around the chair again, looked back at it again. இங்கே சில நாட்களுக்கு முன்னர் நான் அறைக்குள்ளாக அங்கே வாசித்துக் கொண்டிருந்தேன். அங்கே நான் அப்படியே உட்கார்ந்து கொண்டு குழந்தைய போல் அழுதேன். நான் எழுந்து என்னுடைய நாற்காலியை சுற்றி நடந்து என்னுடைய கரத்தை நாற்காலியின் மேல் வைத்து மீண்டுமாய் என்னுடைய வேதாகமத்தை நோக்கி பார்த்தேன். மீண்டுமாய் அழுதேன். மீண்டுமாய் நாற்காலியை சுற்றி நடந்து மீண்டுமாய் அதை நோக்கி பார்த்தேன். I thought, oh God, in there is eternal life.
life. To every man or woman that will dare to put their trust in it and believe it. Eternal life. ஓ தேவனே, தங்களுடைய நம்பிக்கை அதற்குள்ளாக வைக்கவும் அதை விசுவாசிக்கவும் கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லது ஸ்திரீக்கும் அங்கே அதற்குள்ளாக நித்திய ஜீவன் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவன். And he said, search the scriptures, for in them you think you have eternal life, and they are they which testify of me. அவர் சொன்னார், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. Search the scripture. The word of God is a lamp unto our feet, that we should be guided then. It's the light that follows the pathway that leads us from victory unto victory. வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நம்முடைய பாதங்களுக்கு ஒரு தீபமாய் இருக்கிறது. அப்படியானால் நாம் வழிநடத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஜெயத்திலிருந்து ஜெயத்திற்கு நம்மை நடத்தும் பாதையை பின்தொடரும் வெளிச்சமாய் அது இருக்கிறது. Now before you can have a victory, there has to be a battle. If there's no battles, there's no victories. இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைப்பதற்கு முன்னர் அங்கே ஒரு யுத்தம் இருந்தாக வேண்டும். அங்கே யுத்தங்களே இல்லை என்றால் அங்கே வெற்றிகளே கிடையாது. So we are to be thankful for the battles and the tryings. It's God giving us the opportunity to have victories. Amen. Oh my, don't that make it a little bit better now? எனவே யுத்தங்களுக்காகவும் சோதனைகளுக்காகவும் நாம் நன்றியுள்ளவர்களாய் இருந்தாக வேண்டும். அது நாம் வெற்றிகளை பெற தேவன் நமக்கு கொடுக்கின்ற தருணங்களாய் இருக்கிறது. ஓ என்னே, அது உங்களை சற்று மேலாக ஆக்கவில்லையா? See, the battle come along, somebody saying something bad about you, sickness come on to you, maybe God give you those light afflictions that He might heal you and show His favor to you. Let you see what He means by it. He loves you. Amen. புரிகின்றதா? யுத்தம் தொடர்ந்து வரும். உங்களை குறித்து ஏதாவது மோசமான காரியத்தை யாரோ கூறுகிறார்கள். சுகவீனம் உங்கள் மேல் வருகிறது. அவர் தாமே உங்களை சுகப்படுத்தவும் அவருடைய தயையை உன்பால் காட்டவும், அதனால் அவருடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் காணச் செய்யும்படியாய் ஒரு கால் அந்த சிறிய தொல்லைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அவர் உங்களை நேசிக்கிறார். The old shepherd story that was told there in Jerusalem in the Holy Lands that a shepherd was packing a sheep. And he said, what you packing it for? He said, it's got a broken leg. பரிசுத்த நாடுகளில் அங்கே எருசலேமில் கூறப்படும் அந்த ஆட்டுக்குட்டியை சுமந்து கொண்டு போன அந்த பழைய மேய்ப்பனின் கதை. நீ எதற்காக அதை சுமந்து கொண்டு போகிறாய் என்று கேட்டான். அவன் அதற்கு ஒரு கால் உடைந்து போய்விட்டது என்றான். அது எப்படி ஒடிந்தது? குன்றிலிருந்து விழுந்ததா என்றான். இல்லை, நான் அதன் காலை ஒடித்தேன் என்றான். He said, well, you're a cruel shepherd to break that sheep's legs. No, I loved it. And said it was going astray and I couldn't make it mind me, so I broke its leg so I could give it some extra attention so then it would love me and follow me. அதற்கு அவன், அந்த ஆட்டின் காலை உடைப்பதற்கு நீ ஒரு கொடூரமான மேய்ப்பனாய் இருக்க வேண்டும் என்றான். அவனோ, நான் அதை நேசிக்கிறேன், அது விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறது, அது என்னையே கவனிக்கும்படி செய்ய என்னால் முடியாமற் போயிற்று, ஆகையினால் நான் அதன் காலை உடைத்தேன், அதனால் என்னால் அதற்கு விசேஷ அதிகப்படியான கவனத்தை கொடுக்க முடியும், ஆக அதனால் அது என்னை நேசித்து என்னை பின்பற்றும் என்றான். Sometimes God has to let us break down just a little bit in hell to give us a little extra attention, to get us up on His lap, to woo us up in His bosom. சில சமயங்களில் தேவன் நமக்கு ஒரு நிறுத்துதலை சற்று சிறியதாய் ஆரோக்கியத்தில் உண்டாகும்படி அனுமதிக்கிறார். அதன் மூலமாக சிறிது அதிகமான கவனத்தை நம்மேல் செலுத்த, அவருடைய மடியின் மேல் நம்மை உட்கார வைத்துக் கொள்ள, அவருடைய மார்பில் நம்மை இழுத்துக் கொள்ள அவர் செய்கிறார். When the doctor said nothing can be done, then He'd take us into His bosom, say, see, I love you, I'm going to let you get well. ஒன்றும் செய்ய முடியாது என்று வைத்தியர்கள் கூறும் பொழுது, அப்பொழுது அவர் அவருடைய மார்பில் நம்மை எடுத்துக்கொண்டு, பாருங்கள், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் நீ சுகமடையும்படி விடப்போகிறேன் என்கிறார். புரிகின்றதா? Oh, doesn't that just make life a little better? Amen. Oh, He's so great. He's a marvelous shepherd, isn't He? ஓ, அது வாழ்க்கையை சிறிது மேலாக ஆக்கவில்லையா? ஓ, அவர் அவ்வளவு மகத்தானவர். அவர் ஒரு அற்புதமான மேய்ப்பனாய் இருக்கிறார், இல்லையா? No wonder David said, the Lord is my shepherd, I shall not want.
How He leads us beside the still waters and restores their soul and runs our cups over and anoints us in the presence of the enemy. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது கூறினதில் வியப்பொன்றுமில்லை. அவர் எப்படியாய் நம்மை அமர்ந்த தண்ணீர்களண்டை நடத்தி நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். Did you ever get anointed in the presence of your enemy? Just to testify to your cup just boiled over, you know. Just how marvelous it is to be anointed in the presence of your enemy. உங்களுடைய சத்துருவுக்கு முன்பாக நீங்கள் எப்பொழுதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பாத்திரம் கொதித்து வடியும் வரைக்கும் வெறுமென சாட்சி பகர உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்படுவது என்பது அவ்வளவு அற்புதமாயிருக்கும். Now, notice, then God took King Nebuchadnezzar and made him a tool in his hand. இப்பொழுது கவனியுங்கள். பின்னர் தேவன் நேபுகாத் நேச்சார் ராஜாவை எடுத்து அவருடைய கரத்தில் ஒரு கருவியாய் அவனை ஆக்கினார். And when King Nebuchadnezzar died, after he had the grass grew out, his hair like eagle's feathers, and his fingernails like the claws of the eagle, and so forth, and God had to let him know who was the real king. நேபுகாத் நேச்சாரின் தலைமயிர் கழுகுகளின் செட்டைகளை போன்று இருந்தது. அவனுடைய விரல்களின் நகங்கள் பட்சிகளின் நகங்களை போன்றும் இருந்தது. இன்னும் முதலானவைகள். இவைகளுக்கு பின்பு அவன் மரித்து புல் வளர்ந்து வெளியே வந்தது. உண்மையான ராஜா யார் என்பதை அவன் அறியும்படியாய் தேவன் இதை செய்ய வேண்டியதாயிருந்தது. After his death, Belteshazzar, his grandson, succeeded him, and then he was more wicked than King Nebuchadnezzar. அவனுடைய மரணத்திற்கு பின்னர் அவனுடைய பேரன் பெல்ஷாத்சார் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான். அதன் பின்னர் அவன் நேபுகாத் நேச்சாரை காட்டிலும் பொல்லாதவனாயிருந்தான். And one night there they had a great big party. They called all their magistrates and all the officers in for a great big jamboree. ஒரு நாள் அங்கே அவர்களுக்கு ஒரு மகத்தான விருந்து உண்டாயிருந்தது. அவர்களுடைய சட்டமன்ற அதிகாரிகளையும் மற்றெல்லா அதிகாரிகளையும் உள்ளே ஒரு மகத்தான கேளிக்கைக்காக அழைத்தார்கள். And while they were having this jamboree, and they went and called out and took the vessels, the holy vessels of God, just to make fun of God, and drank wine to their gods, a toast out of the vessels of the Lord. அவர்களுக்கு உண்டாயிருந்த அந்த கேளிக்கையிலே அவர்கள் போய் தேவனுடைய பாத்திரங்களை வெளியே கொண்டு வரச் செய்து அவைகளை எடுத்து தேவனை கேலி செய்வதற்காக அதில் திராட்சரசத்தை ஊற்றி அவர்களுடைய தேவனுக்கு வாழ்த்து கூறி அருந்தினார்கள். Now, a man is permitted to travel so far, but there's a separating line between life and death. You must never cross that. இப்பொழுது ஒரு மனிதன் இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அங்கே ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையே ஒரு பிரிவினை கோடு இருக்கிறது. நீங்கள் அதை ஒருபோதும் கடந்து போக கூடாது. புரிகின்றதா? You can go on with your little foolishness for a while, but you better know where the line is. நீங்கள் உங்கள் புத்தியினத்தோடு கொஞ்சம் காலம் செல்லலாம். ஆனால் அந்த கோடு எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பது மேலாக இருக்கும். Did the Lord ever check you on anything? He does all of us pull the check reins. That's far enough now. Then you better watch what you're doing from then on. If you're stepping across towards that line. எந்த காரியத்திலாவது கர்த்தர் உங்களை எப்பொழுதாவது எச்சரித்திருக்கிறாரா? அவர் நம் எல்லாரையும் எச்சரிக்கிறார். அவர் இப்பொழுது அது போதுமானதா இருக்கிறது என்று அந்த எச்சரிப்பு லகானை இழுக்கிறார். அப்படியானால் நீங்கள் அந்த கோட்டை நோக்கி தாண்டுகிறதா இருந்தால் அப்பொழுதிலிருந்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கவனிப்பது மேலாக இருக்கும். That night when God pulled the check reins on him and he wouldn't listen, goes on down and brings out the vessels of the Lord, begin to drink wine and a toast to their gods. அந்த இரவு தேவன் அந்த எச்சரிப்பு லகானை அவன் மேல் இழுத்தபோது அவன் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அங்கே போய் கர்த்தருடைய பாத்திரங்களை கொண்டு வந்து அவர்களுடைய தேவர்களுக்கு வாழ்த்து கூறி அவைகளில் மதுபானத்தை ஊற்றி பருகினார்கள். Then there came a hand down out of heaven and wrote on the wall, teeny, teeny, tekla means thou art weighed in the balance and found wanting. No one could interpret it. It was unknown tongues. பின்னர் அங்கே ஒரு கையிருப்பு வானத்திலிருந்து இறங்கி கீழே வந்து
அந்த சுவற்றின் மேல் மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுதியது. அதன் அர்த்தம் நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்படுகிறாய் என்பதாகும். ஒருவராலும் அதை வியாக்கியானிக்க முடியவில்லை. அது அறியாத பாஷையாயிருந்தது. And there was a man there had the gift of interpretation, Daniel. So he comes down and interprets and tells the king what would happen, and there God destroyed that nation. Amen. Babylon. அங்கே ஒரு மனிதன் இருந்தான். தானியேல் வியாக்கியானிக்கும் வரத்தை உடையவனாயிருந்தான். எனவே அவன் இறங்கி வந்து வியாக்கியானித்து என்ன சம்பவிக்கும் என்று ராஜாவிடம் கூறினான். அங்கே தேவன் அந்த தேசத்தை பாபிலோனை அழித்தார். While Daniel being there, he saw great visions and wrote concerning them for this great consolation that we have today, knowing and setting in order the end of the Gentile kingdom. தானியேல் அங்கே இருக்கின்ற வேளையிலே அவன் மகத்தான தரிசனங்களை கண்டு புறஜாதி ராஜ்யத்தின் முடிவை ஒழுங்கில் ஏற்படுத்தியும் அறிந்தும் இருக்கிறதான இன்றைக்கு நமக்கு உண்டாயிருக்கிற இந்த மகத்தான ஆறுதலுக்காக அவைகளை குறித்து எழுதி வைத்திருக்கிறான். Notice how perfect. Just get it close now. He's seen first the image standing in the field when he interpreted the dream of the king. எவ்வளவு பரிபூர்ணம் என்று கவனியுங்கள். இப்பொழுது அதை நெருக்கமாய் கொண்டு வாருங்கள். அவன் ராஜாவின் சொப்பனத்தை வியாக்கியானித்த போது அவன் முதலாவதாக அந்த சிலை வெளிவயலில் நின்று கொண்டிருக்கிறதை கண்டான். He was a spiritual man. He dreamed dreams, saw visions, interpreted dreams. God was with him. And everyone knew that too. அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாயிருந்தான். அவன் சொப்பனங்கள் கண்டான், தரிசனங்கள் கண்டான், சொப்பனங்களை வியாக்கியானித்தான். தேவன் அவனோடு இருந்தார். யாவரும் அதை அறிந்தும் கூட இருந்தனர். And when he saw the vision, the head of gold and the breast here of silver and the thighs of brass and the feet of iron. Notice each kingdom got a little harder. அவன் தரிசனத்தை கண்டபோது தலை பொன்னாகவும் மார்பு வெள்ளியாகவும் வெண்கல தொடைகளும் இரும்பு பாதங்களையும் கண்டான். ஒவ்வொரு ராஜ்யமும் சிறிது கடினமாக இருக்கிறதை கவனியுங்கள். King Nebuchadnezzar's kingdom was the head of gold. He interpreted, told him just exactly how those kingdoms would succeed each other unto the end. நேபுகாத் ராஜாவின் ராஜ்யம் பொன்னான தலையாய் இருந்தது. அவன் அதை வியாக்கியானித்து அந்த ராஜ்யங்கள் எப்படி முடிவு மட்டுமாய் ஒன்றை ஒன்று மேற்கொண்டு வரும் என்று கூறினான். Then, notice, from gold is the softest, silver is next, then brass is next, then iron is next. Harder, harder, colder, farther away. பின்னர் கவனியுங்கள், மிகவும் மிருதுவான பொன்னிலிருந்து அடுத்தது வெள்ளியாயிருந்தது. அதற்கு அடுத்தது வெண்கலமாக இருந்தது. அதற்கு அடுத்தது இரும்பாக இருந்தது. கடினமாய் கடினமாய் குளுமையாய் விலகி போயிற்று. Notice, then, in the midst of all that, Daniel beheld the image until a stone was shoot out of the mountain that was cut out without hands. பின்னர் கவனியுங்கள், இவை எல்லாவற்றின் மத்திலும் கைகளினால் பெயர்க்கப்படாததும் மலையிலிருந்து வெட்டப்பட்டதுமான கல் வரும் வரைக்குமாய் அந்த சிலையை தானியேல் பார்த்து கொண்டிருந்தான். It rolled into the image and broke it and made it like wheat on the summer threshing floor, and the winds drive away. அது உருண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதி அதை நொறுக்கி கோடை காலத்தில் கோதுமை போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆகிற்று. காற்றானது அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. And the stone grew into a great mountain that covered all the earth and the sea. That was the coming of the Lord Jesus, which is now at hand. அந்த கல்லோவென்றால் வளர்ந்து ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாவற்றையும் கடலையும் நிரப்பிற்று. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையாயிருக்கிறது. அது இப்பொழுது சமீபமாக இருக்கிறது. He goes on. When he was down by the river one day, he fell into a trance and saw a vision. Many of those was with him, they didn't see the vision, for it was given only to Daniel. You see it? அவன் தொடர்ந்து கூறுகிறான், ஒரு நாள் அவன் ஆற்றங்கரையில் இருந்தபொழுது அவன் ஒரு ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டான். அவனோடு அநேகர் இருந்தனர். அவர்கள் அந்த தரிசனத்தை காணவில்லை. ஏனென்றால் அது தானியேலுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு அது புரிகின்றதா?
Someone can stand right next to you and see things that you can't see to save your life. Amen. Right? Someone said, I don't believe that. I never seen nothing. Because it wasn't for you to see it. Amen. யாராவது உன் பக்கத்தில் நின்று கொண்டு உன்னுடைய ஜீவனை ரட்சிக்கும்படியாக உன்னால் காண முடியாத காரியங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். அது உண்மை. நான் அதை விசுவாசிப்பதில்லை. ஒரு காரியத்தையும் ஒருபோதும் கண்டதே இல்லை என்று யாரோ கூறினார்கள். ஏனென்றால் நீங்கள் காணும்படியாக அது உங்களுக்காக இல்லை. Then it went with Paul. When Paul was struck off of his horse and had to fall onto the dirt and water as it was on the dirt. None of them heard that voice or seen that vision. Paul saw it. பவுலோடு சென்ற ஜனங்கள் பவுல் குதிரையின் மேலிருந்து தாக்கப்பட்ட போது அவன் கீழே தரையில் புழுதியில் விழ வேண்டியதாய் இருந்தது. சேற்றினில் விழுந்தது போன்று புழுதியில் விழுந்தான். அவர்களில் ஒருவனும் அந்த சத்தத்தை கேட்கவும் இல்லை அல்லது அந்த தரிசனத்தை காணவும் இல்லை. ஆனால் பவுலோ அதை கண்டான். None of them saw the star of the cross, every observatory, but the wise man. அந்த நட்சத்திரமானது ஒவ்வொரு விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தையும் கடந்து சென்ற போது அந்த ஞானிகளை தவிர வேறொருவராலும் அதை காண முடியவில்லை. Many things that way God has designated for certain peoples to see and others cannot see. அந்த விதமாய் அநேக காரியங்களை சில குறிப்பிட்ட ஜனங்கள் காணும்படியாக வைத்திருக்கிறார். மற்றவர்களால் அதை காண முடியாது. Oh, I love that. When God in His infinite wisdom has predestinated or foreordained for certain things to happen, it can happen to the person sitting right next to you and you'll know nothing about it. ஓ, நான் அதை நேசிக்கிறேன். தேவன் அவருடைய எல்லையற்ற ஞானத்தில் சில குறிப்பிட்ட காரியங்கள் சம்பவிக்கும்படியாக முன்குறித்திருக்கிறார் அல்லது முன் நியமித்திருக்கிறார். உனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற நபருக்கு அது சம்பவிக்கலாம். நீயோ அதை குறித்து ஒன்றுமே அறியாதிருப்பாய். Look at Dothan. When Elijah was down at Dothan, and they were all surrounded there by the aliens that come in, the Syrian army, looking for Elijah, the prophet. தோத்தானில் பாருங்கள். எலியா தோத்தானில் இருந்த பொழுது அந்நியர்களான சீரியரின் சேனையானது அவர்களை அப்படியே வளைத்துக் கொண்டது. தீர்க்கதரிசியாகிய எலியாவை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தனர். For when they begin to find out every time the Syrians that come over to Israel to make war, while the Israelites would be laying an ambush for them. ஏனென்றால் யுத்தம் செய்யும்படியாக சீரியர்கள் ஒவ்வொரு முறை இஸ்ரவேலின் மேல் வரும்பொழுதும் இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு பதிவிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள். And so the king of Syria called them up and said, now wait a minute. Who is for us and who's for Israel? Said somebody in my group is a spy that's going to tell Israel just where we're coming in at. For they're always there waiting for us. எனவே சீரியாவின் ராஜா அவர்களை அழைத்து, இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள். நம் சார்பாக யார் இருக்கிறார்கள்? இஸ்ரவேலரின் சார்பாக யார் இருக்கிறார்கள்? என்னுடைய கூட்டத்தில் இருக்கிற யாரோ வேவுகாரனா இருந்து இஸ்ரவேலிடத்தில் போய் நாம் எங்கே வருகிறோம் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினான். And one man had a little spirituality about him. He said, nay, my father, but it's the prophet Elijah. Amen. For he knows in his bedroom what you're going to make your move next. Amen. Amen. யாரோ ஒரு மனிதனுக்கு அவனை குறித்து ஒரு சிறிய ஆவிக்கேதுவானதை உடையவனாய் இருந்தான். அவன், அப்படி இல்லை என் தகப்பனே, அது தீர்க்கதரிசியாகிய எலியாதான். உம்முடைய அடுத்த அசைவாய் நீர் என்ன செய்ய போகிறீர் என்பதை அவனுடைய படுக்கை அறையில் அவன் அறிந்து கொள்ளுகிறான் என்று கூறினான். ஆமென். Oh, when atomic powers begin to shake, I'm so happy that the Word of God has tell us where to go to. Amen. Flee to the rock, Christ Jesus. ஓ, அணுசக்தி வல்லமைகள் குலுக்க துவங்கின போது நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். ஏனென்றால் எங்கே போக வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு கூறியிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவாகிய கன்மலைக்கு ஓடி போங்கள். Every minute is safe and secured. Nothing can harm you. No atomic bombs, no cobalts, nothing else can touch the preserved of God. Amen. Safe, secured, anchored. அதற்குள்ளாக இருக்கும் ஒவ்வொருவரும் பாதுகாவலாயும் பத்திரமாயும் இருக்கிறார்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எந்த அணுகுண்டும் எந்த கோபால்ட் குண்டும் வேறு எந்த காரியமும் தேவனாலே பாதுகாக்கப்பட்டதை ஒன்றினாலும் தொட முடியாது. பாதுகாவலாய் பத்திரமாய்
நங்கூரம் பாய்ச்சப்பட்டதாயிருக்கிறது. What a marvelous hope that we have in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன ஒரு அற்புதமான நம்பிக்கையை நாம் உடையவர்களாயிருக்கிறோம். Notice, there was a man with him, his servant, spiritual boy, walked and poured water on the hands of the prophet. A great position he had. கவனியுங்கள், அவனோடு அங்கே ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய வேலைக்காரன், ஆவிக்குரிய பையன், அவனோடு நடந்து தீர்க்கதரிசியின் கரங்களின் மேல் தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தவன் ஒரு மகத்தான ஸ்தானத்தை உடையவனாயிருந்தான். But when he seen the Syrian army all around Dothan, had it all backed up, he said, "My father, look out there. What a great number. Why, we're surrounded." ஆனால் சீரியரின் சேனையானது தோத்தானை வளைத்துக் கொண்டதை அவன் கண்டபோது, என் தகப்பனே, அங்கே பாரும், என்ன ஒரு மகத்தான கூட்டம், ஏன் நாம் எல்லாம் சூழ்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று கூறினான். Now that's the natural. Whenever things seems to go wrong, pointing the finger at you, saying this and that, and the doctor says you can't get well and so forth, that's just the natural thing. You think, oh my, this is the end. இப்பொழுது அது இயற்கையானதா இருக்கிறது. அப்பொழுது எல்லா காரியங்களும் தவறாக போய்க் கொண்டிருந்தது. அவர்களுடைய விரலை உங்களுக்கு நேராக நீட்டி இதையும் அதையும் கூறிக்கொண்டு நீங்கள் சுகமாக முடியாது முதலானவற்றை வைத்தியர் கூறுகிறார் என்கிறார்கள். ஓ என்னே, இதுதான் முடிவு என்று நீங்கள் நினைக்கிறதற்கு அது வெறுமனே இயற்கையான காரியமாயிருக்கிறது. But Elijah said, there's more with us than there is with them. ஆனால் எலியாவோ அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். Now you can imagine how that prophet or that Gehazi felt, the servant. இப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அல்லது வேலைக்காரனான கேயாசி எப்படி உணர்ந்திருப்பான் என்று நீங்கள் யூகிக்கலாம். He looked over at him and said, well, I don't see nobody. He said, God opened this boy's eyes. அவன் அப்படியே எலியாவை நோக்கி பார்த்து, ஏன் நான் ஒருவரையும் காணவில்லையே என்று கூறினான். அவன், தேவனே, இந்த பையனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். And as soon as God did something, here it is, yet when God opened his spiritual sight, all around that prophet stood chariots of fire and angels of fire. தேவன் ஏதோ காரியத்தை செய்த மாத்திரத்தில், இதோ அது இருக்கிறது, அது பெற்றுக்கொள். அப்பொழுது தேவன் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அங்கு சுற்றி எல்லாமும் தீர்க்கதரிசியானவரே, அக்கினிமயமான தூதர்களும் அக்கினிமயமான ரதங்களும் இருந்தன என்றான். The chariots of fire outnumbered that Syrian army by 1,000. ஏன் அவன் கண்ட அக்கினிமயமான ரதங்கள் அந்த சீரிய ராணுவத்தை காட்டிலும் ஆயிரக்கணக்கில் அதிகமாயிருந்தது. The mountains was on fire. Angels of fire. Horses of fire. Chariots of fire. மலைகள் அக்கினிமயமாயிருந்தது. அக்கினிமயமான தூதர்கள், அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள். And the Bible said the angels of God encamp about those who fear him. அவருக்கு பயந்தவர்களை சூழ தேவ தூதர்கள் பாளையம் இறங்குவார்கள் என்று வேதம் கூறுகிறது. Just the same tonight. I wonder what would happen if a man here tonight had the power to strike across your eyes and say, look, standing around this tabernacle tonight. You'll be a member here the rest of your life. Sure. Yes, sir. அதேதான் இன்றிரவு இங்கே ஒரு மனிதன் இருந்து உங்களின் ஊடாக அடிக்கக்கூடிய வல்லமை உடையவனாயிருந்து, இங்கே பாருங்கள், இந்த ஜெப கூடாரத்தை சுற்றி இன்றிரவு தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினால் என்ன சம்பவிக்கும் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். உங்களுடைய எஞ்சியுள்ள ஜீவிய காலமெல்லாம் இங்கே நீங்கள் ஒரு அங்கத்தினராய் இருப்பீர்கள். நிச்சயமாக. ஆமையா. Sometimes you can't see with your natural eyes, but you can feel the impulse of it. Something near. A sixth sense that denotes something is near. உங்களுடைய இயற்கையான கண்களால் சில சமயங்களில் உங்களால் அதை காண முடியாது. ஆனால் உங்களால் அதன் உணர்ச்சி வேகத்தை அதற்கு நெருக்கமாக ஸ்பரிசிக்க முடியும். ஏதோ காரியம் அருகில் இருக்கிறது என்று ஒரு ஆறாவது புலன் காட்டுகிறது. Watch him this morning, opening up the deaf ears, making the polio cripples walk around here like there was nothing wrong with them. இன்று காலையில் செவிடான காதுகளை திறந்து கொண்டும் போலியோ ஊனமுற்றவர்களை நடக்கும்படி செய்வதும் அவர்களிடத்தில் எந்த குறையும் இல்லாதது போன்று செய்கிற அவரை கவனியுங்கள். What is it? It's the insense. The sense, the sixth sense. It's conscious
the Spirit, that something is near. Have faith in God. அது என்னவாக இருக்கிறது? அது அவர்களுடைய உள்புலனாக இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அது ஆறாவது புலன், உணர்ந்து இருப்பது. ஆவி, அதாவது ஏதோ காரியம் அருகில் இருக்கிறது. தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். Now, he didn't see that first, but Elijah probably didn't see it. But he asked for the boy's eyes to see it. But Elisha was conscious that they were there. Amen. Amen. இப்பொழுது அவர்கள் காணவில்லை. முதலாவதாக அவன் அதை காணவில்லை. ஆனால் எலியா ஒரு கால் அதை காணாதிருக்கலாம். ஆனால் அந்த பையனுடைய கண்கள் அதை காணும்படி செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். ஆனால் அவர்கள் அங்கே இருந்தார்கள் என்ற உணர்வுள்ளவனாய் எலிசா இருந்தான். ஆமென். Thomas one time said, "Let me put my hands in his side." Jesus said, "Now you see and believe. How much greater is their reward who has never yet seen and yet believe." Amen. That's us tonight. That whosoever will believe without seeing. தோமா ஒரு சமயம் அவருடைய விழாவில் நான் என் விரலை போட்டு பார்க்கட்டும் என்றான். இயேசு சொன்னார், இப்பொழுது நீங்கள் கண்டு விசுவாசிக்கிறீர்கள். அதை ஒருபோதும் காணாமலே இருந்தும் விசுவாசிக்கிறவர்களுடைய பலன் எவ்வளவு அதிகமாயிருக்கும் என்று. அது இன்றிரவு இங்கேயுள்ள நமக்கு, காணாமலேயே விசுவாசிக்கிற எவருக்கும். And notice, then Elijah walked out there to where this circumstance was, and he said to them, first he went out there, and the Bible said he smote them blind. கவனியுங்கள், பின்னர் எலியா இந்த சூழ்நிலை இருந்ததான அந்த இடத்திற்கு நேராக நடந்து போய் அவர்களிடத்தில் கூறினான். முதலாவது அவன் அங்கே சென்று அவர்களை குருடாக்கினான் என்று வேதம் கூறுகிறது. Blind. And walked right out to them. Everyone had perfect eyesight as far as I know. But the scripture said they were blind. குருடு நேராக அவர்களிடத்திற்கு போனான். ஒவ்வொருவரும் எனக்கு தெரிந்த மட்டில் பரிபூர்ண கண் பார்வை உடையவர்களாய் இருந்தனர். ஆனால் வேதமோ அவர்கள் குருடாய் இருந்தார்கள் என்று கூறுகிறது. A little fellow a few nights ago said to me, "If you be a man of God, smite me blind." I said, "You're already blind." Amen. Already blind. ஒரு சிறிய நபர் ஒரு சில இரவுகளுக்கு முன்னர் என்னிடத்தில் வந்து, நீர் ஒரு தேவனுடைய மனிதன் என்றால் என்னை குருடாக்கும் என்றார். நான் சொன்னேன், நீர் ஏற்கனவே குருடாயிருக்கிறீர் என்றேன். புரிகின்றதா? பார்த்தீர்களா? ஏற்கனவே குருடு. Notice, and he walked out there to where this great circumstance was, this great thing was, and he said, "Do you look for Elijah?" Said, "Yes." Said, "Come on, follow me. I'll take you right to him." Elijah said it to them. கவனியுங்கள், இந்த மகத்தான சூழ்நிலை இருந்ததான, இந்த மகத்தான காரியம் இருந்ததான அந்த இடத்திற்கு நேராக நடந்து சென்றான். அவர்களிடத்தில், நீங்கள் எலியாவையா தேடுகிறீர்கள் என்றான். ஆமையா என்றனர். அவன், வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து நான் நேராக அவன் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லுகிறேன் என்றான். What was they blind about? They were blind to the fact that that was the prophet of God. They were blind to it. அவர்கள் எதை குறித்து குருடாயிருந்தார்கள்? அதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசி என்ற உண்மைக்கு குருடாயிருந்தார்கள். அவர்கள் அதற்கு குருடாயிருந்தார்கள். And he led them right straight down in the ambush again. So come on, I'll show you Elijah. And it was Elijah taking them down there. அவன் நேராக அவர்களை மீண்டுமாக பதிவிடுதலுக்கு மத்தியில் கொண்டு சென்றான். அவன், வாருங்கள், நான் உங்களுக்கு எலியாவை காட்டுகிறேன் என்றான். அவர்களை அங்கே கொண்டு சென்றவன் எலியாவேதான். And when they looked around and found that they're surrounded around, the king said, "My father, must I smite them?" He said, "Would you take a prisoner to smite him?" Said, "Give them something to eat and send them back to their country." அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்த பொழுது அவர்கள் சுற்றிலுமாய் வளைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். ராஜா, என் தகப்பனே, நான் அவர்களை கொன்று போட வேண்டுமா என்றான். அதற்கு அவன், ஒருவனை கைதியாக எடுக்கும் பொழுது அவனை கொன்று போடுவாயா? அவர்களுக்கு புசிக்க ஏதாகிலும் கொடுத்து அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திருப்பி அனுப்புங்கள் என்றான். That's the way to settle wars, isn't that right? Certainly. Oh my, if we'd only adopt that principle today, to feed your enemy. Do good to those that do evil to you. Amen. அந்த விதமாகத்தான் யுத்தங்களை தீர்ப்பார்கள். அது சரிதான் இல்லையா? நிச்சயமாக. ஓ என்னே, நாம் மட்டும் அந்த அடிப்படை கொள்கையை, உங்களுடைய எதிரியை போஷிப்பதை கடைபிடித்திருந்தால் நல்லது. உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்.
ஆமென். There. Now, the blindness. Now Elijah, or I mean not Elijah now, but Daniel. Daniel foresaw, he was a prophet. He saw the coming of the Lord. He saw the end time come. He saw the Gentiles start. அங்கே இப்பொழுது குருட்டாட்டம். இப்பொழுது எலியா அல்லது நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஆனால் தானியேலோ முன்னதாகவே கண்டான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். கர்த்தருடைய வருகையை அவன் கண்டான். முடிவு நேரம் வருகிறதை அவன் கண்டான். புறஜாதியார் துவங்குவதை அவன் கண்டான். And if you notice, the Gentiles started off with idol worship. They was worshiping a great idol sitting out in the field, an idol of a man. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் புறஜாதியார் ஒரு விக்கிரக ஆராதனையோடு துவங்கினர். அங்கே திறந்த வெளியிலே வைக்கப்பட்டிருந்த ஒரு மகத்தான சிலையை, ஒரு மனிதனுடைய சிலையை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தனர். I believe Daniel himself, because King Nebuchadnezzar had called him Belteshazzar, which was his god. And he started worshiping an image of a righteous, holy man. And Daniel refused to do it. So did the Hebrew children, the Shadrach, Meshach, and Abednego. நான் நினைக்கிறேன் அது தானியேலுடையதுதான். ஏனென்றால் நேபுகாத்நேச்சார் ராஜாவானவர் தானியேலை பெல்தெஷார் என்று அவனை அழைத்தான். அதுதான் அவனுடைய தேவன். அவன் ஒரு நீதியுள்ள பரிசுத்தமான மனிதனின் உருவத்தை ஆராதிக்க துவங்கினான். தானியேல் அதை செய்ய மறுத்தான். அதையேதான் அந்த எபிரேய பிள்ளைகளும் ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்களும் செய்தனர். That's the way it was issued in, and it was condemned that head of gold was issued in by image worship, forced to it, and ended up in a supernatural hand writing a supernatural language that only supernatural understanding could understand it. Amen. அந்த விதமாகத்தான் அது உள்ளே கொடுக்கப்பட்டது. அது கண்டனம் பண்ணப்பட்டது. அந்த பொன்னான தலையான உருவ வழிபாட்டை அதற்கு அது கட்டாயப்படுத்தப்பட்டு ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட கரமானது ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு பாஷையில் எழுதினது. அதை ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட புரிந்து கொள்ளுதலால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த விதமாகவே அது அப்படியே முடிவிற்கு வரும். That's the way the Gentile kingdom issued in, and it'll go out the same way. Amen. By supernatural works, supernatural interpretation. புறஜாதி ராஜ்யம் அந்த விதமாகத்தான் உள்ளே வந்தது. அதே விதமாகவே அது வெளியேறும். அது உண்மை. இயற்கைக்கு மேம்பட்ட கிரியைகளினாலும் இயற்கைக்கு மேம்பட்ட வியாக்கியானத்தினாலுமே வெளியேறும். You know what I'm talking about. The working of the supernatural. Amen. Oh, how marvelous. Aren't you happy tonight you believe in the supernatural? Amen. Yes. நான் எதை குறித்து பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். இயற்கைக்கு மேம்பட்டதான கிரியைகளினாலே ஓ எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது. நீங்கள் இன்றிரவு சந்தோஷமாய் இல்லையா? உங்களுக்கு இயற்கைக்கு மேம்பட்டதில் விசுவாசம் இல்லையா? ஆம். Now, then after these visions, he showed him just where the nations would be standing. He showed him how that there were so many years depended yet on the Jews. இப்பொழுது இந்த தரிசனங்களுக்கு பிறகு இந்த தேசங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கும் என்பதை அவனுக்கு அவர் காட்டினார். இன்னும் எத்தனை வருடங்கள் யூதர்களுக்கு எந்த விதமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அவனுக்கு காட்டினார். He said the Messiah shall come. He'll prophesy in the 70th weeks, which is 3.5 years. In the midst of it, he'll be cut off, which is 7 years. 70 weeks is determined for thy people. 7 years of prophecy to the Jews. அவர் சொன்னார், மேசியா வருவார். அவர் 70வது வாரத்தில் தீர்க்கதரிசனம் உரைப்பார். அது 3.5 வருடங்களாகும். அதன் மத்தியில் அவர் சங்கரிக்கப்படுவார். அது 7 வருஷங்களாகும். உன்னுடைய ஜனத்தின் மேல் 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு 7 வருஷங்களின் தீர்க்க தரிசனம் என்று. He said, "And Messiah the Prince shall come and prophesy in the midst of the 7 weeks, 7 days. Will he be cut off? In the abomination make of desolation shall stand in his place, and they'll tread down the walls of Jerusalem, Gentiles, for a time and dividing of time." அவர் சொன்னார், மேசியாவாகிய பிரபு வந்து தீர்க்க தரிசனம் உரைப்பார். 7 வாரங்களின் 7 நாட்களின் மத்தியில் அது சங்கரிக்கப்படும். அருவருப்பை உண்டு பண்ணுகிற பாழாக்குதல்
அதன் ஸ்தானத்தில் நிற்கும். அவர்கள் எருசலேமின் மதில்களை மிதிப்பார்கள். புறஜாதியார் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் அப்படியே செய்வார்கள் என்று. Now, when Messiah come, Jesus, He preached exactly 3.5 years and was cut off for a sacrifice. The daily obligation was taken away. இப்பொழுது மேசியா வரும்பொழுது இயேசு அவர் சரியாக 3.5 வருடங்கள் பிரசங்கித்து ஒரு பலிக்காக அவர் சங்கரிக்கப்பட்டார். அன்றாட காணிக்கையானது நீக்கி போடப்பட்டது. And the abomination that maketh desolation, the Muslim of Omer, was stood today in the place of the holy temple. Amen. The Muslim of Omer stands exactly where the temple stood. பாழாக்குகிறவன் பாழாக்குதலை உண்டு பண்ணுகிற அருவருப்பு அந்த முகமதிய ஓமார் இன்றைக்கு அந்த பரிசுத்த தேவாலயத்தின் இடத்திலே நின்று கொண்டிருக்கிறது. சரியாக தேவாலயம் இருந்த அதே இடத்தில் ஓமாரின் முகமதிய தொடுகை ஸ்தானம் நிற்கிறது. And he said if they would tread down the walls of Jerusalem over Jerusalem until the Gentile dispensation be finished. அவர் சொன்னார், அதாவது புறஜாதியாரின் காலம் முடிந்து தீரு மட்டும் அவர்கள் எருசலேமின் மதில்களை எருசலேமை மிதிப்பார்கள் என்று. But at the end of the Gentiles there will still be 3.5 years yet to the Jews. ஆனால் புறஜாதியாரின் முடிவில் அங்கே யூதர்களுக்கு இன்னும் 3.5 வருடங்கள் இருக்கும். Now, notice one of the most striking things of prophetic history. I don't claim to know the prophecy of the Bible, but this is like reading a newspaper. Amen. Lord claim. And what we read here we know is the truth. இப்பொழுது தீர்க்க தரிசன வரலாற்றின் மிக முக்கிய காரியங்களில் ஒன்றை கவனியுங்கள். வேதாகமத்தின் தீர்க்க தரிசனத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று உரிமை கோரவில்லை. ஆனால் இதுவோ தினசரி செய்தித்தாளை வாசிப்பது போன்று அவ்வளவு தெளிவாக இருக்கின்றது. நாம் இங்கே என்ன வாசிக்கிறோமோ அது சத்தியம் என்று அறிந்திருக்கிறோம். Notice 2,500 years the Jews has been scattered to every nation under heaven. கவனியுங்கள், 2000 ஆம் 2500 வருஷங்களுக்கு முன்னர் வானத்தின் கீழ் இருக்கின்ற அத்தனை தேசங்களுக்கும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். As God hardened Pharaoh's heart, bringing them back, He hardened Hitler's heart, Mussolini's heart, and so forth till He drove them back to Palestine. அவர்களை திருப்பி கொண்டு வர தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினது போல அவர் ஹிட்லரின் இருதயம், முசோலினின் இருதயம், இன்னும் மற்றவர்கள் உடையதையும் அவர்கள் திரும்பி பலஸ்தீனாவுக்கு போகும் வரைக்குமாய் தேவன் கடினப்படுத்தினார். Coming back, they have made them a nation again, and on May the 6th, 1947, the Jewish flag was raised over Israel for the first time for 2,500 years. திரும்பி வந்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு தேசத்தை அவர்கள் உண்டு பண்ணி கொண்டார்கள். 1947 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி அன்று யூத கொடியானது இஸ்ரவேலின் மேல் 2500 வருடங்களுக்கு பின்னர் முதல் முறையாக ஏற்றப்பட்டது. The oldest flag in the world was raised for the first time in 2,500 years. உலகத்தில் மிகவும் பழமையான கொடியானது 2500 வருடங்களுக்கு பின்னர் முதல் முறையாக ஏற்றப்பட்டது. And he said in the last days he'd raise up an ensign over Jerusalem, showing that the time is at hand. கடைசி நாட்களில் எருசலேமின் மேல் அவர் ஒரு கொடியை ஏற்றுவேன் என்று கூறினார். காலம் சமீபமாய் இருக்கிறது என்பதை காட்டும்படியாக. And notice, here not long ago I seen a prophetic reel played from over there, and they're bringing in those Jews by the thousands, by airplanes, you see it in the paper and so forth. Looking Life magazine's been packing it. கவனியுங்கள், அதிக காலத்துக்கு முன்பல்ல அண்டை எடுக்கப்பட்ட ஒரு புகைப்பட தீர்க்கதரிசன தொடர்காட்சியை நான் பார்த்தேன். ஆயிரமாய் அவர்கள் யூதர்களை ஆகாய விமானத்தில் கொண்டு வந்து கொண்டிருந்தனர். நீங்கள் அதை பத்திரிகை முதலானவற்றில் பார்த்திருப்பீர்கள். லுக் லைஃப் பத்திரிகைகளில் அதை பிரசுரித்தன. Thousands of Jews returning, and they asked them, said, what are you returning for? Old crippled people packing them on their backs. Their little young ones were. Said, are you coming back to the homeland to die? Said, no. We're coming back to see the Messiah. ஆயிரக்கணக்கான யூதர்கள் திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் வருகிறவர்களை பார்த்து நீங்கள் எதற்காக திரும்பி வருகிறீர்கள் என்று கேட்டனர்.
வயதான முடமான ஜனங்களை அவர்களுடைய முதுகின் மேல் வாலிபமானவர்கள் சுமந்து கொண்டு வந்தனர். நீங்கள் தாய்நாட்டுக்கு மறிப்பதற்காக வருகிறீர்களா என்று கேட்டனர். அதற்கு அவர்கள், இல்லை, மேசியாவை காண்பதற்காக நாங்கள் வருகிறோம் என்றார்கள். Jesus said, when you see the fig tree putting forth its buds, Amen, and all the other trees, Amen, putting forth their buds, know that time is nigh, or spring is nigh, Amen, summer. அத்திமரம் அதில் இளங்களை துளிர்விடுவதை நீங்கள் காணும் பொழுது, மற்ற எல்லா மரங்கள் எல்லாம் அதன் இளங்களை துளிர்விடுவதை நீங்கள் காணும் பொழுது, காலம் சமீபமா இருக்கிறது, அல்லது வசந்த காலம், கோடை காலம் சமீபமா இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். So when you see these things come to pass, lift up your heads. Amen. Your redemption's drawing nigh. எனவே இந்த காரியங்கள் சம்பவிக்க நீங்கள் காணும் பொழுது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்களுடைய மீட்பு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று இயேசு கூறினார். Tonight, as this world is honeycombed by communism. இன்றிரவு இந்த உலகமானது கம்யூனிசத்தால் தேன் கூடு கட்டினது போன்று இருக்கிறது போல. Oh, I was talking to a man a while ago on one of the best authorities I believe that I know of. கொஞ்ச நேரத்துக்கு முன்னர் நான் ஒரு மனிதனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். நான் அறிந்துள்ளபடியாய் சிறந்த அதிகாரிகளில் ஒருவர் என்று நான் நம்புகிறேன். And when he spoke things concerning this nation and communism, it would shake you to your knees. Right? How it's honeycombed, there's nothing solid no more. Not even in our own country hardly. இந்த தேசம் கம்யூனிசம் இவைகளை குறித்த காரியங்களை அவர்கள் பேசின போது உங்களுடைய கால் முட்டிகள் நடுக்கம் காணும். உண்மை எப்படியாய் அது தேன்கூடு போன்று கட்டி இருக்கிறது என்பது. இனிமேல் சிரமா எதுவுமே கிடையாது. நம்முடைய சொந்த தேசத்திலும் கூட அது கஷ்டம். There's only one solid thing that I know will stand. That's the rock, Jesus Christ. We receive a kingdom that cannot be moved. சிரமாய் நிற்கும் என்று நான் அறிந்துள்ள ஒரே ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. அதுதான் கன்மலையாகிய இயேசு கிறிஸ்து. நாம் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை பெற்றிருக்கிறோம். And in this day when everything else is falling, we have a solid foundation, the Lord Jesus Christ. இந்த நாளிலே மற்றெல்லா காரியங்களும் விழுந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு திட அஸ்திபாரமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Come into it, friends. It's a shelter in a time of storm. What a marvelous thing. அதற்குள்ளாக வாருங்கள் நண்பர்களே. புயலின் நேரத்திலே அது ஒரு அடைக்கலமாக இருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான காரியம். He's seen all this coming to pass. We see the Jews now. The Bible said that Jerusalem and it would blossom as a rose. And how they have irrigated that land. இவைகளெல்லாம் நிறைவேறுதலுக்கு வருகிறதை அவன் கண்டான். இப்பொழுது நாம் யூதர்களை பார்க்கிறோம். வேதம் கூறுகிறது அது ஒரு ரோஜாவை போன்று பூ பூக்கும். எப்படியாய் அவர்கள் அந்த தேசத்தை நீர்ப்பாய்ச்சலாக்கினார்கள். And they also, the prophet spoke and said that day the water will come from the north. அந்த நாளிலே அதற்கு வடக்கிலிருந்து தண்ணீர் வரும் என்று தீர்க்கதரிசி பேசி கூறியிருக்கிறான். There was no water there then, no springs there then. But in the last few years there's a gusher come up. Amen. And it's water in the valleys. And they're irrigating as one of the greatest agricultural spots for its size in the world. அப்பொழுது அங்கே தண்ணீரே கிடையாது. அப்பொழுது அங்கே ஊற்று ஏதும் கிடையாது. ஆனால் கடந்த சில வருஷங்களில் அங்கே ஒரு பீச்சு கொண்டு அடிக்கும் தண்ணீர் வெளிவந்து அந்த பள்ளத்தாக்கிற்கு நீர் பாய்ச்சுகிறது. அவர்களுடைய நீர் பாய்ச்சல் உலகத்திலேயே அதனுடைய அளவிற்கு மகத்தான விவசாய ஸ்தலங்களில் ஒன்றாக இருக்கிறது. And all these great chemicals right in the Dead Sea, there's enough chemicals down in the bottom of it that all the wealth of the world couldn't buy. இந்த மகத்தான எல்லா ரசாயன பொருட்களும் அங்கேயே சவக்கடலுக்குள்ளாக இருக்கிறது. அங்கே அதன் அடியில் போதுமான ரசாயன பொருட்கள் இருக்கிறது. உலகத்தின் எல்லா செல்வத்தாலும் அதை வாங்க முடியாது. The chemicals, uranium and everything else, right in the bottom of the Dead Sea, which now belongs to Israel. ரசாயன பொருட்கள், யுரேனியம் மற்றெல்லா காரியங்களும் சரியாக சவக்கடலின் அடியில் இருக்கிறது. அது இப்பொழுது இஸ்ரவேலுக்கு சொந்தமானதா இருக்கிறது. Fig tree putting forth its buds. Not only that, but the other trees are putting forth its buds. அத்தி மரமான துளிர்விட்டு இளங்களை தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, மற்ற மரங்களும் கூட துளிர்விட்டு இளங்களை தோன்றுகிறது. The communist is putting forth buds. The Antichrist is putting forth buds. And the church
church of God is putting forth bud. She's blooming out into her power again. கம்யூனிஸ்டுகள் துளிர்விட்டு இளங்களை தோன்றுகிறது. அண்டி கருத்து துளிர்விட்டு இளங்களை தோன்றுகிறது. தேவ சபை துளிர்விட்டு இளங்களை தோன்றுகிறது. அவள் மீண்டுமாய் தன்னுடைய வல்லமையில் துளித்து வருகிறாள். The palmer worm eat part of it, the canker worm eat part of it, the hookworm eat part of it, the caterpillar eat part of it, but God said it'll live again. Amen. She's putting forth buds now. அதன் ஒரு பகுதியை பச்சை புழுக்கள் தின்று போட்டன. அதன் ஒரு பகுதியை பச்சை கிளிகள் தின்று போட்டன. அதன் ஒரு பகுதியை கொக்கி புழுக்கள் தின்று போட்டன. அதில் ஒரு பகுதியை முச்சுக்கொட்டை பூச்சிகள் தின்று போட்டன. ஆனால் அது மீண்டுமா ஜீவிக்கும் என்று தேவன் கூறுகிறார். அவள் இப்பொழுது துளிர்விட்டு அதிலே இளங்களை தோன்றுகிறது. The trees are putting forth buds. Daniel foresaw it and rejoiced. மரங்கள் துளிர்விட்டு அதிலே இளங்களை தோன்றுகிறது. தானியேல் முன்கூட்டியே அதை கண்டு களி கூர்ந்தான். Now, at this time he said, and at that time, the 12th chapter, and at that time shall Michael stand up, the great prince that standeth for the children of thy people. And there shall be a time of trouble, such was never since there was a nation, even to that time. And at that time thy people shall be delivered, every one that shall be found written in the book. இப்பொழுது இந்த நேரத்தில் அவர் சொன்னார், அக்காலத்திலே 12ஆம் அதிகாரம், உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரம் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். Oh my! Aren't you glad your name is on his book? ஓ என்னே, உங்களுடைய பெயர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடினாலே நீங்கள் சந்தோஷமாக இல்லையா? When Daniel over here saw him come to the Ancient of Days, whose hair was as white as wool, and he opened up the books, and they were judged every man out of the books. The great white throne judgment. இந்த இடத்தில் தானியேல் ஆகிய அவன் அவரை கண்டான். நீண்ட ஆயுசுள்ளவரின் நாட்களுக்கு வந்தான். அவருடைய சிரசின் மயிர் வெண்பஞ்சை போல இருந்தது. அவர் புத்தகங்களை திறந்தார். புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறவர்களின் படியே அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் நியாயம் தீர்க்கப்பட்டான். மகத்தான வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. Now, Daniel is given this assurance at the end of the Gentile dispensation. புறஜாதி யுகத்தின் முடிவிலே தானியேலுக்கு இந்த நிச்சயம் அளிக்கப்பட்டது. When you go home tomorrow, read the 11th chapter. You can see how the king of the north is coming down, which is nothing else but Russia, coming down to press against it like a whirlwind. நீங்கள் வீட்டிற்கு போகும்போது நாளைக்கு 11ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். எப்படி வடதிசை ராஜா வருகிறார் என்று உங்களால் காண முடியும். அது ருஷ்யாவை தவிர வேறொன்றுமில்லை. ஒரு சுழல் காற்றை போல் அதற்கு எதிராக அழுத்தும்படியாக கீழே வருகிறது. And the great battle of Armageddon will be fought right there near the gates of Jerusalem. மகத்தான அர்மகெதோன் யுத்தமானது சரியாக எருசலேமின் வாசலண்டையில் நடக்கும். Notice, oh I love this, and at that time thy people shall be delivered, every one that's been found written in the book, the Lamb's book of life. கவனியுங்கள், ஓ இதை நான் நேசிக்கிறேன். அக்காலத்திலே புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். Michael, the great prince, shall stand up for what? For thy people. Amen. All right. பெரிய அதிபதியாகிய மிகாவேல் எழும்பி நிற்பான். எதற்காக? உன் ஜனத்திற்காக. சரி. And many of them that sleep in the dust of the earth shall awake. When these times take place. And some to everlasting life, and some to shame and everlasting contentment. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் எழுந்திருப்பார்கள். எப்பொழுது? இந்த காலங்கள் சம்பவிக்கும் பொழுது. சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள். Just as sure as there's an everlasting life, there's an everlasting departure. It determines on how you treat Jesus Christ in your life.
ஒரு நித்திய ஜீவன் அங்கே இருப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறதோ அவ்வளவு நிச்சயமாக அங்கே ஒரு நித்திய போய்விடுதலும் இருக்கிறது. உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எந்த விதமாய் நடத்துகிறீர்களோ அது அதை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. If you love Him and born again and got His Spirit, you've got everlasting life. If you don't, you have not everlasting life. நீங்கள் அவரை நேசித்து மறுபடியுமாய் பிறந்து பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் இருந்தால் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் அவைகளை உடையவர்களாய் இல்லை என்றால் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இல்லை. If your name's written on the Lamb's Book of Life, you have immortal life. If it's not written there, you'll not be recognized. உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் நீங்கள் அழிவில்லாத ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கவில்லை என்றால் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்பட மாட்டீர்கள். What is it? All those prophecies are fulfilled. Everything right down to this time. அது என்ன? அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எல்லா காரியங்களும் சரியாக இந்த நேரம் வரைக்குமாய் நிறைவேறிவிட்டன. The head of gold has passed away, as Daniel said it would. The Babylonian kingdom. பொன்னான தலையானது கடந்து போய்விட்டது, தானியேல் இருக்கும் என்று கூறினது போன்று பாபிலோனிய ராஜ்யம் போய்விட்டது. Succeeding that, he said, would be the Medes and Persians. They succeeded the Babylonian kingdom, and they fell away to who? The Grecians, Alexander the Great. அதை தொடர்ந்து மேதிய பெர்சியர்கள் வருவார்கள் என்று அவர் கூறினார். பாபிலோனிய ராஜ்யத்தை அவர்கள் தொடர்ந்து வந்தனர். அவர்கள் விழுந்து போனார்கள். யாருக்கு? கிரேக்கர்களுக்கு, மகா அலெக்சாண்டருக்கு. And they fell away to what? The Romans. And the Romans broke up to all the world, Eastern and Western Rome, the two lakes. அவர்களும் விழுந்து போனார்கள். யாருக்கு? ரோமர்களுக்கு. ரோமர்கள் உலகம் முழுவதுக்குமாக சென்றார்கள். கிழக்கத்திய மேற்கத்திய ரோமாபுரியாக இரண்டு கால்கள். And he said iron and clay was on the toes, the 10 toes, the 10 kingdoms. And he said they wouldn't mix, they'd intermarry among one another. Romanism and Protestantism. இரும்பும் களிமண்ணுமான பாதங்கள் இருந்தன. 10 விரல்களும் 10 ராஜ்யங்களாம் என்று அவர் கூறினார். அவைகள் ஒன்றோடொன்று கலக்காது. அவர்கள் ஒருவர் இன்னொருவரோடு கலப்பு திருமணம் செய்து கொள்வார்கள். ரோமானிசமும் புரோட்டஸ்டன்டிசமும் என்று அவர் கூறினார். And in that day, when this thing exists, then the stone was shoot out of the mountain without hands and rolled in and broke the thing to pieces. And it took the place of the image. இந்த காரியமானது நடந்து கொண்டிருக்கின்றதான அந்த நாளில் கரங்களால் பெயர்க்கப்படாத மலையிலிருந்து வெட்டப்பட்ட கல் அப்பொழுது உருண்டு உள்ளே வந்து அந்த காரியத்தை துண்டு துண்டுகளாக உடைத்தது. அந்த உருவ சிலைக்கு அதுதான் சம்பவித்தது. So my brethren, we're having troubles tonight. Wars, rumors of wars, earthquakes in diverse places, perplexed of time, distress between nations. எனவே என் சகோதரரே, நமக்கு இன்றிரவு தொல்லைகள் இருக்கிறது. யுத்தங்களும் யுத்தங்களின் செய்தியும் பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் இடுக்கமான நேரமும் ஜாதிகளிடையே தத்தளிப்பும் உண்டாகும். I've just come back from overseas and I haven't seen a nation but what's trembling in their shoes. They don't know what's going to take place next. நான் கடல் கடந்து இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன். அவர்களுடைய காலணிகளுக்குள்ளே நடுங்கிக் கொண்டிருக்கிற தேசங்களை தவிர நான் வேறு ஒன்றையும் காணவில்லை. அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். But aren't we thankful tonight that we do know what's going to take place next? The Lord Jesus Christ shall come the second time in glory and majesty. ஆனால் அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நாம் இன்றிரவு அறிந்திருக்கிறபடியினால் நாம் நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் அல்லவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையும் கனமும் பொருந்தினவராய் இரண்டாம் முறை வருவார். Every name that is down written in the Lamb's Book of Life shall rise with their loved ones to meet the Lord. Oh, what a marvelous thing. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாய் காணப்படுகின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய அருமையானவருடன் நாடு ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்கும்படியா எழும்பி வருவார்கள். ஓ, என்ன ஒரு அதிசயமான காரியம்! That's the reason we say our hope is built on nothing less than Jesus' blood with righteousness. All around my soul gives way. He's our hope and stay. அந்த காரணத்தினால் தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் நீதியோடு ரத்தமும் தவிர அதற்கு குறைவானதின் மேல் நம்முடைய நம்பிக்கை கட்டப்படவில்லை. என்னுடைய ஆத்துமாவை சுற்றிலும் வழிவிட்டாலும் அவரே நம்முடைய நம்பிக்கையும் தாபரவுமாயிருக்கிறார். And at that time Michael shall stand, the great prince. Michael was Christ, of course, who fought the angelic wars in heaven.
with the devil, Satan and Michael fought together, or fought against each other rather. பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் எழும்பி நிற்பார். நிச்சயமாக மிகாயேல் கிறிஸ்துவாயிருந்தார். பரலோகத்தில் தூதர்களின் யுத்தத்தில் சாத்தானோடு யுத்தம் பண்ணினவர் அவரே. சாத்தானும் மிகாயேலும் ஒருவர் இன்னொருவருக்கு எதிராய் யுத்தம் செய்தார்கள். And now, and at that time, he said, as many was found written in the book was delivered, and those who had done righteous. இப்பொழுது அக்காலத்திலே புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். நீதியை நடப்பித்தவர்கள். Watch this. And they that be wise shall shine as the brightness of the firmament, and they that turn away many to righteousness as the stars forever. இதை கவனியுங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். I look at that sometime. I think, brother, I go out of the morning. I love to get up early. Don't you like to rise early? சில சமயங்களில் நான் அதை நோக்கி பார்த்து நான் இப்படி நினைப்பதுண்டு. சகோதரர்களே, காலையில் நான் வெளியே போவேன். விடியற் காலையில் எழும்புவதை நான் விரும்புவேன். விடியற் காலையில் எழுந்திருப்பது உங்களுக்கு பிரியமில்லையா? I remember when brother and I were in the mountains. Real early in the morning, around 4 o'clock, we'd rise up, look hanging back there, and there was the morning star. எனக்கு நினைவிருக்கிறது, நானும் சகோதரர்களுமாய் மலையின் மேல் இருந்தபோது விடியற் காலை சுமார் 4 மணிக்கு நாங்கள் எழும்புவோம். அங்கே பின்னாக நோக்கி பார்த்தால் விடிவெள்ளி நட்சத்திரம் தொங்கிக் கொண்டிருக்கும். It gets real dark just before the break of day. We see the darkness gathering now. What is it? It's light pressing against the darkness. One has to give away. நாள் விடிவதற்கு முன்னதாக அங்கே உண்மையான இருட்டாகிவிடும். இருள் இப்பொழுது ஒன்று கூடுகிறதை நாம் காண்கிறோம். அது என்ன? அது வெளிச்சம் அதற்கு எதிராக அழுத்துகிறதா இருக்கிறது. ஒன்று போய்விட வேண்டும். All the creeping things that's been running through the night, when that sun comes up, they take to shelter when the light shines. இரவெல்லாம் ஊடாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஊர்ந்து செல்லும் எல்லா காரியங்களும் சூரியன் எழும்பி வந்து அது பிரகாசிக்க துவங்கியதும் அவைகள் அடைக்கலத்திற்கு போய்விடும். Night and light cannot exist in the same building. It's either dark or it's light. இரவும் வெளிச்சமும் ஒரே கட்டடத்தில் ஜீவிக்க முடியாது. அது ஒன்று இருட்டாக இருக்கும் அல்லது அது வெளிச்சமாய் இருக்கும். And light is so much more powerful than darkness. So is Christ so much more powerful than all the things in the world. இருளை காட்டிலும் வெளிச்சம் அவ்வளவு அதிகமான வல்லமை உடையதாக இருக்கிறது. அதே விதமாக கிறிஸ்துவும் உலகத்தின் எதிரிகளை பார்க்கிலும் அவ்வளவு வல்லமை பொருந்தினவராய் இருக்கிறார். Now we're taught by scientists, as the light begins to come, it condenses the darkness, and the darkness gathers all its hosts together to fight against the light, but the light prevails and comes on. இப்பொழுது வெளிச்சம் வர துவங்கினால் அது இருளை இருகச் செய்யும் என்று நாம் விஞ்ஞானிகளால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். இருளானது வெளிச்சத்தோடு போராடும்படி அதனுடைய எல்லா கூட்டாளிகளும் ஒன்று திரட்டுகிறது. ஆனால் வெளிச்சமானது மேற்கொண்டு வெளியே வருகின்றது. கடைசி நாட்களில் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி கொண்டிருப்பான் என்று வேதம் கூறுகின்றது. All of his friends are enemies, and congregating them together, heaping up under a big head the mark of the beast. Amen. In the ecclesiastical realms, the confederation of churches, all uniting and making themselves a great organization, as same as Catholicism. அவனுடைய எல்லா எதிராளிகளையும் அவனுடைய எல்லா நண்பர்களையும் நம்முடைய எதிராளிகளையும் ஒன்றாக திரட்டி அவர்களை ஒன்றாக கூட்டி சேர்க்கிறான். ஒரு பெரிய தலைமையின் கீழ், மிருகத்தின் முத்திரையின் கீழ், குருமார்கள் ஆதிக்கத்தின் கீழ், சபைகளின் ஆலோசனை சங்கத்தின் கீழ் குவித்துக் கொண்டிருக்கிறான். எல்லாமும் இணைகின்றது. அவர்களை ஒரு மகத்தான அமைப்பாய் கத்தோலிசத்தை போன்று ஆக்கிக் கொண்டிருக்கிறது. And the world empires are uniting themselves together and forming up a big head over there in the political realms called communism. உலக சாம்ராஜ்யங்கள் அவர்களுக்குள்ளாக ஒன்று கூடி இணைகின்றனர். அங்கே அவர்களுக்கு மேல் ஒரு பெரிய தலைமையை கம்யூனிசம் என்று அழைக்கப்படுகின்ற அரசியல் ஆதிக்கத்துக்குள் உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். And the light of God is pressing on. What's happening at the same time to make it the Christian church, the church of the living God, is being anointed
power is coming to her. She's receiving the Holy Spirit. தேவனுடைய வெளிச்சமான தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கின்றது. அதை செய்வதற்கு அதே நேரத்தில் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? கிறிஸ்தவ சபை ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது அபிஷேகம் பண்ணப்படுகின்றது. வல்லமை அவளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறாள். Last year, in the full gospel rings, was 1,500,000 conversions. Amen. The greatest that swept the land for years after years. கடந்த வருடம் முழு சுவிசேஷ ஆதிக்கத்தில் 10,500,000 பேர்கள் மனம் மாறினார்களாம். வருஷா வருஷங்களாக மகத்தாக தேசத்தை வாரிக்கொண்டதாக இருக்கிறது. We're not in the alley no more. We're up on Hallelujah Boulevard. Amen. We're not in the shed no more. நாங்கள் இதற்கு மேல் கூட்டில் இல்லை. நாங்கள் ஒரு நிழலான அல்லேலூயா உலாவும் பாதையில் இருக்கிறோம். நாங்கள் இனி கொட்டகைக்குள்ளாக இருக்க போவதில்லை. 1,500,000 conversions in the full gospel ranks last year. Succeeded Catholicism and everything else. முழு சுவிசேஷ ஊழியங்களில் 10,500,000 பேர்கள் மனம் மாறினார்கள். கத்தோலிசம் மற்றவைகளை எல்லாம் மிஞ்சிவிட்டார்கள். Oh my! What is it? Life together, great healing services has come to go. Hallelujah! ஓ என்ன அது என்ன? வெளிச்சம் ஒன்று சேர்ந்து வருகிறது. மகத்தான சுகமளிக்கும் ஆராதனைகள் உலகத்தையே வாரிக்கொண்டு வந்தது. ஹல்லேலூயா! Way down in Formosa, healing campaigns are going on. Way down in Japan, healing campaigns are going on. Up in the frozen regions of the north, healing campaigns are going on. அங்கே உள்ளாக பார்மோசாவில் சுகமளிக்கும் ஆராதனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே கீழாக ஜப்பானில் சுகமளிக்கும் ஆராதனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உறைந்து போகும் இடமான வடதுருவத்தில் சுகமளிக்கும் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. Around the world, healing campaigns. Hallelujah! And are receiving the Holy Ghost of everybody. Thank you, Jesus. We're at the end time. உலகத்தை சுற்றிலுமாய் சுகமளிக்கும் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஹல்லேலூயா! எல்லா இடங்களிலும் ஜனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். What's he doing? And the devil says, now is my time. He's congregating his forces. அது என்ன செய்கிறது? அப்பொழுது பிசாசு இப்பொழுதுதான் என்னுடைய நேரமாய் இருக்கிறது என்கிறான். அவனுடைய படையை அவன் ஒன்று திரட்டிக் கொண்டிருக்கிறான். Confederation churches trying to stop it. Amen. Saying they're nothing but a bunch of noise boxes. There's nothing to them. It's all fanaticism. There's no such a thing as working in the supernatural. சபைகளின் ஆலோசி சங்கமானது அவர்கள் வெறும் ஓசையிடும் பெட்டிகளே தவிர வேறு ஒன்றுமில்லை. அவர்களுக்கு அங்கே ஒன்றுமில்லை. அது எல்லாம் மதவெறியா இருக்கிறது. இயற்கைக்கு மேம்பட்டதில் கிரியை செய்தல் என்பது போன்ற ஒரு காரியமே கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. At the same time, the head of the American Medical Association writes a piece of paper and said, no man's got a right to come into a sick room to minister to the people that don't believe in Almighty God and accept Him as His help. அதே நேரத்தில் அமெரிக்க மருத்துவ விஞ்ஞானத்தின் சங்கமானது ஒரு சிறு தாளை வெளியிட்டிருக்கிறது. வியாதியஸ்தர்களின் அறைக்குள் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவனில் விசுவாசம் இல்லாமல் அவனுடைய உதவியாளனாய் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனங்களுக்கு சேவை செய்வதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த உரிமையும் கிடையாது என்று கூறுகிறது. The Christian Herald interviewing doctors last month gave write-ups that I couldn't write myself if I was trying to brag on them. கிறிஸ்தவ ஹெரால்ட் கடந்த மாதம் வைத்தியர்களை பேட்டி கண்டு ஒரு சிற்றுரையை வெளியிட்டனர். நான் அதை குறித்து பெருமையாய் பேசுகிறேன் என்றால் அதை என்னால் எழுத முடியவில்லை. What is it? In the midst of everything, God will cause His enemies to testify to His glory. Yes, sir. அது என்ன? எல்லா காரியங்களின் மத்தியில் அவருடைய மகிமைக்காக அவருடைய சத்துருக்கள் சாட்சி கொடுக்கும்படியாக தேவன் செய்வார். ஆமையா. The doctor said we can only administer AIDS, but God is the healer. I said them great men just finding out what we bunch of nitwits know all the time. எங்களால் உதவி கருவிகளை வைக்கத்தான் முடியும், ஆனால் தேவனே சுகமளிப்பவராக இருக்கிறார் என்று வைத்தியர் கூறுகிறார். இந்த புத்தி இல்லாத கூட்டம் எல்லா நேரங்களிலும் அறிந்திருக்கிறவைகளை இந்த மகத்தான மனிதர்கள் இப்பொழுதுதான் கண்டுபிடிக்கிறார்கள் என்று நான் கூறினேன். அது உண்மை.
Some of these glorious days, you'll find out that this bunch of power that changes harlots to ladies and drunkards to gentlemen and Christians is the very power that'll lift them out of this earth and take them home in the rapture to glory. It may be too late. It may be too late for many. இந்த மகிமையான நாட்களில் ஒன்றில் வேசிகளை நல்ல ஸ்திரீகளாகவும் குடிக்காரர்களை நல்லவர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாற்றுகின்ற இந்த வல்லமை குழுதான் எடுத்துக் கொள்ளப்படுதலில் மகிமைக்கு அவர்களை இந்த பூமியிலிருந்து தூக்கிக் கொண்டு போகும் வல்லமையும் அதேதான் என்று நீங்கள் கண்டறிவீர்கள். அது ஒரு கால் அதிக காலம் கடந்ததாக இருக்கலாம், அநேகருக்கு அது ஒரு கால் அதிக காலம் கடந்ததாக இருக்கலாம். At that day, Michael shall stand for the people. He is standing for the nations, he's standing for the people. அந்த நாளிலே மிகாயேல் ஜனங்களுக்காக எழும்பி நிற்பார். அவர் ஒன்றும் ஜாதிகளுக்காக எழும்பி நிற்கவில்லை, அவர் ஜனங்களுக்காக எழும்பி நிற்கிறார். And many of those that sleep in the dust of the earth, some shall rise to everlasting shame and contentment, but those that be wise and turn many to righteousness shall shine as the stars forever and ever. Hallelujah. பூமியின் தொழிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்களோ ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. Why should I care? They're building a palace for me over there. Come over to see me someday. ஒரு கூடாரமோ அல்லது வீடோ நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? எனக்காக அங்கே ஒரு மாளிகை அவர்கள் கட்டுகிறார்கள் என்றாவது ஒரு நாள் என்னை பார்க்க வருவார்கள். What is it? I walked out and looked at that great morning star as she begins to move yonder. What does the morning star say? The morning star is only reflecting the supreme light of the sun coming. Amen. Is that right? அது என்ன? நான் நடந்து வெளியே போய் அந்த மகத்தான விடிவெளி நட்சத்திரத்தை அவள் காலையிலே மிதக்க துவங்கின போது பார்த்தேன். விடிவெளி நட்சத்திரம் என்ன செய்தது? வந்து கொண்டிருக்கின்ற சூரியனின் பிரதான வெளிச்சத்தின் பிரதிபலிப்பு தான் விடிவெளி நட்சத்திரமாயிருக்கிறது. அது சரியா? The morning star, the reason it's so bright, you know how it is? The sun's so much closer to it. It's pressing on. And the morning star hails the coming of the sun. விடிவெளி நட்சத்திரம் அவ்வளவு பிரகாசமாய் இருப்பதற்கு காரணம் அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? சூரியன் அதற்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது. அது ஒரு அழித்துக் கொண்டே இருக்கிறது. விடிவெளி நட்சத்திரமானது சூரியனின் வருகையை ஆர்வரிக்கின்றது. Alright, you morning stars, it's time to go to hailing his coming. Shine, morning stars, rise early. It says the sun will soon be here. சரி, விடிவெளி நட்சத்திரங்களே, உங்களை தான் அவருடைய வருகையை ஆரவாரிக்க போக வேண்டிய நேரம் இதுவாயிருக்கிறது. விடிவெளி நட்சத்திரங்களே, பிரகாசியுங்கள், காலையில் எழும்புங்கள், குமாரன் சீக்கிரத்தில் இங்கே இருப்பார் என்று அது கூறுகிறது. When we look and see that morning star is glistening in the sky, it means that the sun will shine pretty soon. அந்த விடிவெளி நட்சத்திரத்தை அது ஆகாயத்தில் ஜுவாலித்துக் கொண்டிருக்கையில் நாம் நோக்கி பார்க்கும் போது சீக்கிரத்தில் சூரியன் பிரகாசிக்க போகிறது என்ற அர்த்தம். And when we see the morning stars of God rising and shining to the glory of the resurrection of Jesus Christ, shows that that supreme one is pressing on. தேவனுடைய விடிவெளி நட்சத்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மகிமையை எழும்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதை நாம் காணும் பொழுது பிரதானமான ஒன்று அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. The lights are gathering up the morning star. Hold on! It isn't long till daylight. வெளிச்சங்கள் ஒன்று கூடுகின்றன, ஆனால் விடிவெளி நட்சத்திரமோ நில்லுங்கள், பொழுது விடுவதற்கு இன்னும் அதிக நேரமில்லை என்று சத்தமிடுகிறது. Hold on! It's not long till daylight. Just keep holding on. நில்லுங்கள், பொழுது விடுவதற்கு இன்னும் அதிக நேரமில்லை, தொடர்ந்து அப்படியே இருங்கள். Sister Murphy and them used to sing. Just keep holding on. Daylight's soon coming. சகோதரி மெர்ஃபியும் அவர்களும் வழக்கமாக பாடுவது போன்று அப்படியே பற்றிக் கொண்டிருங்கள், பொழுது விடுகின்றது. Hold on to it. The morning stars are shining to the world now, lighting up the world. Just before the great darkness and a great thunderbolt from heaven, the coming of the Lord. பற்றிக் கொண்டிருங்கள், விடிவெளி நட்சத்திரங்கள் இப்பொழுது உலகத்துக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, உலகத்தை வெளிச்சமாக்குகிறது. மகத்தான இருளுக்கு முன்னர் வானத்தில் இருந்து வந்த மகத்தான இடியும் மின்னலும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் பற்றிக் கொண்டிருங்கள். Listen close now.
Now he said, I looked at the morning star and I thought, oh, morning star. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். நான் விடிவெள்ளி நட்சத்திரத்தை நோக்கி பார்த்து, ஓ விடிவெள்ளி நட்சத்திரமே என்று நான் நினைத்தேன். I looked down one day, standing there, Brother Woods and I. He just got the fire started and we was going to get breakfast. And I turned and looked at the morning star. நான் கீழாக நோக்கி பார்த்தேன். ஒரு நாள் அங்கே சகோதரன் வுட்டும் நானும் நின்று கொண்டிருந்தோம். அவர் அப்பொழுதுதான் நெருப்பை மூட்டி நாங்கள் காலை ஆகாரத்துக்கு போய்க் கொண்டிருந்தோம். நான் அப்படியே திரும்பி விடிவெள்ளி நட்சத்திரத்தை நோக்கி பார்த்தேன். I walked out there in the cedar bushes and the winds whispering through the pines. I stood there, felt good, breathing out good fresh morning air, kind of frosty, plenty frosty. Go down to the creek, get a bucket of water, freeze before you get up. அங்கேயுள்ள அந்த கேதுரு மரங்களுக்குள்ளாக நடந்து போய்க் கொண்டிருந்தோம். பைன் மரங்களின் ஊடாக காற்று குசு குசு என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தது. நான் அங்கேயே நின்றேன். அந்த நல்ல புத்தம் புதிய காலை காற்றை சுவாசித்துக் கொண்டு நன்றான உணர்வு எனக்கு இருந்தது. ஒரு விதமாக உறைந்து விடும் போல் இருந்தது. நிறைய உறைந்திருந்தது. அங்கே கீழே ஓடைக்கு போய் ஒரு வாளி தண்ணீர் கொண்டு வந்தால் நீங்கள் எழும்புவதற்கு முன்னர் உறைந்துவிடும். Stand up there, raising up my hands out there in those pines. I looked at the morning star. I thought, oh, looky here, what 45 years has done for me. அந்த பைன்களில் இந்த கரங்களை உயர்த்திக் கொண்டு அங்கே உயர நின்று கொண்டிருந்தேன். ஓ இங்கே பாருங்கள், 45 வயது எனக்கு என்ன செய்தது என்று நான் நினைத்தேன். I said, oh, looky here, getting wrinkled, my hands getting wrinkled, hair slipping out, teeth going. Oh, what 45 years has done for me. ஓ இங்கே பாருங்கள், எனக்கு சுருக்கம் விடுகின்றது, என்னுடைய கரங்கள் சுருக்கம் விடுகின்றது, முடி கொட்டிக் கொண்டிருக்கின்றது, பற்கள் போகின்றது. ஓ 45 வருடங்கள் எனக்கு செய்தது என்று நான் கூறினேன். I said, looking under that morning star is just as pretty and bright as it was the day that God loaded off his hands and said, ஆனால் அக்கறை நோக்கி அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை பாருங்கள், அதை தேவன் தம்முடைய கரத்திலிருந்து ஊதி அது பிரகாசிப்பதாக என்று கூறினாரே, அந்த நாளன்று அது அழகாயும் பிரகாசமாயும் இருந்தது போலவே இருந்தது. Then I thought of this scripture. I said, but God promised if we be wise and turn many to righteousness, we will outshine the stars forever. அப்பொழுது நான் இந்த வேத வாக்கியத்தை நினைத்தேன். ஆனால் நாம் ஞானவான்களாய் இருந்து அநேகர் நீதிக்கு திருப்புகளாய் இருந்தால் நாம் நட்சத்திரங்களை காட்டிலும் என்றென்றைக்குமாய் பிரகாசிப்போம் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார் என்று நான் கூறினேன். I thought, morning star, you're shining now, but wait till we get there. Outshine the stars forever. விடிவெள்ளி நட்சத்திரமே, இப்போது நீ பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றாய், ஆனால் நாங்கள் அங்கே வருமட்டாய் காத்திரு. அல்லேலூயா, நட்சத்திரங்களை காட்டிலும் சதா காலங்களிலும் பிரகாசிப்போம் என்று நான் நினைத்தேன். I could hear that wind coming down the hill just about to break a day, whistling through those pines, saying, there's the land beyond the river that we call the sweet forever. And we only reach that shore by faith degree. One by one we gain the portal, there to dwell with the immortal, when they ring those golden bells for you and me. அந்த பைன் மரங்களின் ஊடாக குசுகுசுத்துக் கொண்டு பொழுது விடுகையில் காற்று கீழ் நோக்கி வருகின்றதை என்னால் இந்த விதமாய் கேட்க முடிகின்றது. ஆற்றினக்கரையிலே அங்க ஒரு தேசம் இருக்கிறது. அதை நாம் சதா காலங்களிலும் இனிமை என்று அழைக்கிறோம். விசுவாசத்தை கொண்டு மட்டும்தான் நாம் அந்த கரையை சேர்கிறோம். ஒருவர் பின் ஒருவராய் அந்த முன் தாழ்வாரத்தை அடைகிறோம். அழிவில்லாதவர்களோடு அங்கே வாசமாய் இருக்க அப்பொழுது பொன்னாலான மணிகளை உனக்காகவும் எனக்காகவும் ஒலிக்கச் செய்கின்றது. What a great thing! They'll be wise, shall turn many to righteousness, and they shall outshine the stars forever and forever. என்ன ஒரு மகத்தான காரியம்! ஞானவான்களாய் இருப்பவர்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் நட்சத்திரங்களை காட்டிலும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். So what difference does it make anyhow? What's this little span here for? This little dust of the earth, spineless worm. Little old mortal body's got to corrupt and go back to the dust, and the skin worms will eat it up. ஆகையினால் எப்படியாயிருந்தாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணும்? இந்த சிறிய காலம் நமக்கு என்ன? இந்த பழைய பூமியின் தூள், முதுகெலும்பில்லாத கிருமி அழிந்து போய் மண்ணுக்கு திரும்புகிற சிறிய பழைய அழிந்து போகும் சரீரம் புழுக்கள் அதை தின்று போடும். Oh my! Let me rise with all that's in me and shine to the glory of God. Lay aside every weight that the Holy Spirit can transmit His powers and glory. Amen. Through the preaching of the gospel and the healing of the sick to vindicate Jesus Christ raised from the dead. Amen.
Oh my. Forever and forever. ஓ என்னே, எனக்குள்ளாக இருக்கின்ற எல்லாவற்றோடும் எழும்பி தேவனுடைய மகிமைக்காக பிரகாசிக்கட்டும். மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்துவை ரூபகாரப்படுத்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதன் மூலமாகவும் வியாதியஸ்தரை சுகப்படுத்துவதன் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய வல்லமைகளையும் மகிமைகளையும் மாற்றி அனுப்பும்படியாக பாரமான யாவற்றையும் பக்கமாக தள்ளிவிடுவோம். ஓ என்னே, சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். But thou, Daniel, shut up the words and seal the book, even to the time of the end. For many shall run to and fro, and knowledge shall increase. தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புது பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிவோம் என்றான். Then I, Daniel, beheld and looked, and behold, there stood other two, the one on this side of the bank of the river, and one on the other side of the bank of the river. அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனுமாகிய வேறே 2 பேர் நிற்க கண்டேன். And the one said to the man clothed in linen, Holy Spirit, Amen, which was upon the waters, peoples and multitudes, Holy Ghost upon the people. Oh. Amen. Hallelujah. Amen. The Holy Ghost. சணல் வஸ்திரம் பரிசுத்த ஆவி தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் ஜனங்களும் கூட்டங்களுமாய் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, ஜனங்களின் மேல் பரிசுத்த ஆவி. ஓ அல்லேலூயா, பரிசுத்த ஆவி. Revelations 15:16 says that the thickness of multitudes, the water means thickness of multitudes of people. வெளிப்படுத்தல் 15:16 அடர்த்தியும் திரளானவர்களும் தண்ணீர் என்றால் அடர்த்தியும் கூட்டமுமான ஜனங்கள் என்று கூறுகிறது. And here's one in white linen waving himself up and down upon the waters with his hand up to heaven, swearing by him that lives forever and ever, when these things happen, time shall be no more. Amen. Hallelujah. இங்கே ஒருவர் வெண்மையான சணல் வஸ்திரம் தரித்தவராய் தண்ணீர்களின் மேல் நின்று கொண்டு அவருடைய கரங்கள் பரலோகத்தை நோக்கி இருக்க மேலும் கீழுமாய் தன்னை தானே அசைத்துக் கொண்டு இவைகளெல்லாம் நிறைவேறி இனி காலம் செல்லாது ஆகும் பொழுது என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டார். அல்லேலூயா. Time shall be no more. Swore that when we see these nations breaking and things taking place like that, the mystery of God's already accomplished. இனி காலம் செல்லாது தேசங்கள் உடைவதையும் அதேபோன்று காரியங்கள் சம்பவிப்பதையும் காணும் பொழுது தேவர் ரகசியம் ஏற்கனவே நிறைவேறியாயிற்று என்று ஆணையிட்டார். What is it, the mystery of God? God in you, the hope of glory shining forth. That's the Holy Spirit. தேவ ரகசியம் அது என்ன? தேவன் உங்களுக்குள்ளாக மகிமையின் நம்பிக்கையா இருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பிரகாசித்துக் கொண்டிருப்பதே ஆகும். And he said, when these things take place, time shall be no more. பின்னர் அவர் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் பொழுது இனி காலம் செல்லாது என்று கூறினார். They that know their God, said Daniel, in the last days many shall run to and fro, knowledge shall increase. But they that know their God, Amen, shall do exploits. In the last days, they shall do exploits. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் என்று தானியேல் கூறுகிறான். கடைசி நாட்களில் அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிவோம். ஆனால் தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் திறன் கொண்டு கடைசி நாட்களில் அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். அவர்கள் அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். Oh, exploits of faith is breaking around the world tonight. Over and over. All over the nations, great campaigns. விசுவாசத்தின் பிரசித்தி பெற்ற செயல்கள் இன்றைய உலகத்தை சுற்றிலுமாய் மீண்டும் மீண்டுமாய் நடந்து கொண்டிருக்கின்றன. தேசங்கள் எல்லாவற்றிலும் மகத்தான கூட்டங்கள். Blind are seeing, the deaf are hearing, the lame are walking. People of all walks of life are coming in and receiving the Holy Spirit. Not only the poor and pauper, but the millionaire and everything else. குருடர்கள் காண்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், எல்லா விதமான வாழ்க்கையிலும் ஈடுபடுபவர்கள் உள்ளே வருகின்றனர். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுகின்றனர். ஏழையும் தரித்திரனும் மட்டுமல்ல, லட்சாதிபதியும் எல்லாரும் பெற்றுக் கொள்ளுகின்றனர். God's taken and put his robe up on each one and given an invitation to the wedding supper. தேவனுடைய மேலாடையை எடுத்து ஒவ்வொருவர் மேலும் போட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கல்யாண விருந்திற்கு ஒரு அழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். And the great high priest Melchizedek will come someday and we'll eat the communion anew with him in the kingdom of God. One of these great glorious days.
என்றாவது ஒரு நாள் மகத்தான பிரதான ஆசாரியரான மெல்கிசேதேக்கு வருவார். இந்த மகத்தான மகிமையின் நாட்களின் ஒன்றில் நாம் புத்தம் புதியதாய் ராபோஜனத்தை அவரோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் புசிப்போம். Oh, I'm so happy tonight. Yes, sir. Some great day, some marvelous day. Time shall be no more. ஓ, தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பதற்காக இன்றிரவு நான் அவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறேன். ஆமையா, ஏதோ மகத்தான நாளில், ஏதோ அதிசயமான நாளில் இனி காலம் செல்லாததாகிவிடும். See, we come out of eternity. We was before there was a world. Did you know that? Amen. God made man in His own image. பாருங்கள், நாம் நித்தியத்திலிருந்து வெளியே வந்தோம். உலகம் என்று ஒன்று உண்டாவதற்கு முன்னர் நாம் இருந்தோம். உங்களுக்கு தெரியுமா, தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலில் உண்டு பண்ணினார். Where was you? He said to Job when Job thought he had some wisdom. Said, where was you when I laid the foundation of the world? Before I laid it. When the sons of God sang together and the morning stars shouted for joy. யோபு தனக்கு ஞானம் இருக்கிறது என்று நினைத்த பொழுது அவர் யோபுவினிடத்தில் நீ எங்கே இருந்தாய் என்று கேட்டார். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது, அதை செய்வதற்கு முன்னர் தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்த போது, விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடின பொழுது நீ எங்கே இருந்தாய் என்றார். The morning stars shouted for joy. Them shining ones shouted for joy. When they seen that someday they would tabernacle here on earth. விடியற் காலத்து நட்சத்திரங்கள் சந்தோஷத்தால் கம்பீரித்தது. என்றோ ஒரு நாள் பூமியில் தாபரிப்போம் என்பதை அவைகள் கண்டபொழுது பிரகாசிக்கின்ற அவைகள் சந்தோஷத்தால் கம்பீரித்தன. And the king Melchizedek would come in the righteousness of God and give his life to redeem us to God back again and out shining stars forever and ever. மெல்கிசேதேக்கு ராஜா தேவனுடைய நீதியில் வந்து நம்மை மீண்டுமாய் தேவனிடத்திற்கு மீட்டுக் கொள்ளும்படியாக அவருடைய ஜீவனை கொடுப்பார். இப்போது சதா காலங்களிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்களாயிருப்போம். Where was you when I laid the foundation of the world? Declare where they're hooked at. Tell me what they stand upon. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அவைகள் எதன் மேல் நிற்கிறது என்று கூறு. Said, gird up yourself. I want to talk to you like a man. And Job fell on his face like a dead man. He couldn't stand it. God was there. There you are. Where was you when I laid the foundations of the world? இப்பொழுது உன்னை இடை கட்டிக்கொள். நான் உன்னிடத்தில் ஒரு புருஷனை போல பேச போகிறேன் என்றார். யோபு ஒரு செத்த மனிதனை போன்று முகங்குப்புற விழுந்தான். ஆனால் அதை தாங்க முடியாமற் போயிற்று. தேவன் அங்கே இருந்தார். அங்கேதான் காரியம். பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? This glorious gospel has been prophesied by the Old Testament prophets. It's come down through the ages. It's here tonight. It's vindicated by God. She swept the world. இந்த மகிமையான சுவிசேஷமானது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளால் தீர்க்கதரிசனமாய் கூறப்பட்டது. அது காலங்களாக வந்து கொண்டிருந்தது. இதோ இன்றிரவு இங்கே இருக்கின்றது. அது தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்டது. அவள் உலகத்தையே சுற்றி வந்தாள். They tried to put it out, but try to put out a far more windy day and a dry timber before it. Why you can't do it more? You find that more winds you give it, more winds you give it, harder it'll burn. That's the only thing. அவர்கள் அதை வெளியே எரித்து போட முயற்சித்தார்கள். ஆனால் பெருங்காற்றான ஒரு நாளில் ஒரு தீயை அணைக்க முயற்சித்து பார். ஒரு காட்டில் உள்ள காய்ந்து போன மரத்தின் தீயை அணைக்க முயற்சித்து பார். ஏன் உங்களால் முடியாது? எவ்வளவு அதிகமாக நீங்கள் அதனோடு போராடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக காற்று அதற்கு கொடுக்கும். நீங்கள் அதற்கு அதிகமான காற்றை கொடுத்து அது இன்னமும் கடினமாக எரியும். அந்த ஒரே காரியம்தான். We used to have a little fire out in the mountains when I used to try to make a fire burn early in the morning. I'd get out there and throw some sticks on it and go to smoking. I know as sure as a little smoke, there's fire there somewhere. மலையின் மேல் நாங்கள் வழக்கமாக ஒரு சிறிய தீயை உண்டாக்குவோம். நான் விடியற் காலையில் ஒரு தீயை உண்டாக்க நான் வழக்கமாக முயற்சிக்கும் போது வெளியே போய் அதன் மேல் சில குச்சிகளை போடுவேன். அவைகள் புகைய துவங்கும். அங்கே கொஞ்சம் புகை இருக்கின்ற வரைக்கும் அங்கு எங்கேயோ தீ இருக்கிறது என்பதை நான் அறிவேன். நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் என்னுடைய தொப்பியை எடுத்து அதை விசிறி கொண்டிருக்க வேண்டும். முடிவிலே அது தீப்பிடித்துக் கொள்ளும். That's what the church needs today. It's another fanning of their mighty rushing wind like fell on the Pentecost. To fan back in the faith again to receive the Lord Jesus Christ at His coming in glory. இன்றைக்கு சபைக்கு தேவையாய் இருப்பதெல்லாம் அதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையில் வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள விசுவாசத்தை
திருப்பி விசிறச் செய்ய பெண்டேகோஸ்தே நாளன்று பலத்த காற்று வந்தது போன்ற இன்னொரு காற்றின் விசிறுதலே தேவையாயிருக்கிறது. Look at the signs, wonders, mysterious things that are happening. Earthquakes in divers places, tidal waves breaking the bank, just like Jesus said would do. Man's heart failing, fear. அடையாளங்கள், அற்புதங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற வினோதமான காரியங்களை நோக்கி பாருங்கள். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். கடல் அலைகள் அத்துமீறி வந்து கரையை கடந்து செல்லும். இயேசுவானவர் கூறினது போன்றே சம்பவிக்கும். புருஷர்களுடைய இருதயங்கள் பயத்தால் தவறி போகும். Fear. Oh, who's going to throw the first cobalt bomb? What will take place? In a few hours, the whole world will be annihilated. Well, we'll be in the presence of God for if the Lord drops out of the plane. That's right. பயம். ஓ, கோபால்ட் வெடிகுண்டை யார் முதலில் தூக்கி எறிய போகிறார்கள்? என்ன சம்பவிக்குமோ? ஒரு சில மணி நேரத்தில் முழு உலகமும் அக்கினியால் அழிந்திருக்கும். ஏன்? அந்த குண்டு விமானத்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்னதாகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் இருப்போம். அது உண்மை. What will it be? It will be nothing. But we'll drop this old robe of flesh, we'll drop and rise and seize the everlasting prize and shout while passing through the air, farewell. அது என்னவாக இருக்கும்? அது ஒன்றுமாயிருக்காது. ஆனால் நாம் இந்த பழைய மாம்சமான மேலாடையை கீழே போட்டு விடுவோம். நாம் கீழே போட்டுவிட்டு எழும்பி நித்தியமான பரிசை பெற்றுக் கொள்வோம். ஆகாயத்தின் ஊடாக கடந்து செல்கையில் பிரிவுபசாரம் என்று ஆர்ப்பரிப்போம். இனிய ஜெப வேளை. It'll all be over. We'll go home, lay this old body down, exchange it for a crown and a robe yonder. That'll fade not away. அதெல்லாம் தீர்ந்து போயிருக்கும். நாம் வீட்டிற்கு போவோம். இந்த பழைய சரீரத்தை கீழே கிடத்தி அதை ஒரு கிரீடம் மேலங்கிக்காக பண்டமாற்றச் செய்வோம். அது ஒருபோதும் தேய்ந்து போகாது. Turn back from an old man and old woman to a young person to live forever and ever, outshining immortality, to walk up and down the streets of glory in the presence of the Lord Jesus Christ. Saying glory to God in the highest. He has done great things in our midst. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் மகிமையின் வீதியில் நடக்க சதா காலங்களாய் எல்லாவற்றை காட்டிலும் பிரகாசித்து அழியாமையாய் ஜீவிக்கும்படியாக ஒரு வயதான மனிதனில் இருந்து ஒரு வயதான ஸ்திரீயில் இருந்து ஒரு வாலிப நபராய் மீண்டும் திரும்புவோம். உன்னதத்தில் உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நமது மத்தியில் அவர் மகத்தான காரியங்களை செய்தார் என்று பாடுவோம். While we're in the journey today with God's power vindicating everything on every hand, let's look around and see where we're at. இன்றைக்கு நாம் பிரயாணத்தில் எல்லா காரியங்களையும் எல்லா கரத்திலும் தேவனுடைய வல்லமையோடு ரூபகாரப்படுத்திக் கொண்டு இருக்கையிலே நாம் சுற்றுமுற்றும் பார்த்து நாம் எங்கே இருக்கிறோம் என்று பார்ப்போமாக. Look at the fig tree putting forth buds. Look at the other trees putting forth buds. Look at the nations putting forth buds. Look at the Holy Ghost Church putting forth buds. Look at Pentecost repeating. Same signs. Hallelujah. Shall we pray? அத்தி மரம் துளிர்விட்டு இளங்களை தோன்றுவதை பாருங்கள். மற்ற மரங்களும் துளிர்விட்டு இளங்களை தோன்றுவதை பாருங்கள். ஜாதிகள் துளிர்விட்டு இளங்களை தோன்றுவதை பாருங்கள். பரிசுத்த ஆவி சபை துளிர்விட்டு இளங்களை தோன்றுவதை பாருங்கள். செய்ததையே செய்கிறதும் திரும்பி வருகிறதும் அடையே அடையாளங்களும் அற்புதங்களுமாய் பெண்டேகோஸ்தை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஜெபம் செய்வோமாக. Heavenly Father, we thank Thee tonight for the power of the resurrection of Jesus Christ, for His great supreme being, for His anointing of the Holy Ghost. Amen. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமைக்காகவும் அவருடைய மகத்தான பிரதானமானவராய் இருப்பதற்காகவும் அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காகவும் இன்றிரவு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank Thee because that He shared now, a living, ever living, making intercessions upon our confession. நீர் இப்பொழுது இருக்கிறதினாலும் ஒரு ஜீவிக்கின்ற என்றென்றைக்கும் ஜீவிக்கின்ற எங்களுடைய அறிக்கைகளின் பேரில் பரிந்து பேசுகிறதினாலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank Thee for His healing power that snatched us as firebrands, Lord, brought us from the grave, has raised us up and renewed our strength and given us power that we might go forth and shine here in this darkness. We thank Thee for this. அக்கினி தீபங்களை போன்று எங்களை பிடித்த உம்முடைய சுகமளிக்கும் வல்லமைக்காக கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதாளத்தில் இருந்து கொண்டு வந்து எங்களை உயரே எழுப்பி எங்களுடைய பலத்தை புதுப்பித்து வல்லமையை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் புறப்பட்டு போய் இங்கே இந்த இருளிலே பிரகாசிக்கும்படி செய்தீர். இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father, we pray that You'll bless everyone that's unsaved. Bless all the saved. Grant it, Father. Heal all the sick. Get glory. பிதாவே, ரட்சிக்கப்படாதிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ரட்சிக்கப்பட்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். இடை அழியும் பிதாவே, எல்லா வியாதியஸ்தரையும் சுகப்படுத்தும். மகிமையை பெற்றுக்கொள்ளும். Bless this little tabernacle. Bless the people. Bless Brother Neville, the pastor. Bless all the deacons, the trustees. Grant it, Lord. Lay your healing hands upon them. இந்த சிறிய ஜெப கூடாரத்தை ஆசீர்வதியும். ஜனங்களை ஆசீர்வதியும். போதகராகிய சகோதரன் நெவிலை ஆசீர்வதியும். கண்காணிகளையும் தர்மகர்த்தாக்களையும் ஆசீர்வதியும். இதை அழியும் கர்த்தாவே, உம்முடைய சுகமளிக்கும் கரங்களை அவர்கள் மீதில் வையும். And if the devil comes in and causes little differences, heal it, Lord, right quick, with the balm of Gilead. Grant it, Lord. Pour out the anointing oil upon them. Make them humble in heart, sweet in soul. May they walk in the footsteps of the Lord Jesus. ஒரு கால் பிசாசு வந்து சிறிய பாகுபாடுகளை உண்டாக்கினால், அதை இப்பொழுதே கீலேயாத்தின் பிசின் தைலத்தினால் சொஸ்தப்படுத்தும் கர்த்தாவே. அவர்கள் மேல் உம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றியருளும். அவர்களை இருதயத்தில் தாழ்மையாயும் ஆத்துமாவில் இனிமையாயும் உள்ளவர்களாய் ஆக்கும். கர்த்தராகிய இயேசுவின் அடிச்சுவடுகளில் அவர்கள் நடப்பார்களாக. The physical things happen to them and they become sick. May the angel of God stand near to apply the blood of Jesus. Granted, heal all the sickness. சரீர பிரகாரமான காரியங்கள் அவர்களுக்கு சம்பவித்து அவர்கள் சுகவீனமாகுகிறார்கள். இயேசுவின் ரத்தத்தை பூசும்படியாக தேவனுடைய தூதன் தாமே அவர்கள் அருகில் நிற்பார்களாக. இதை அழியும். எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்தும். Help me, Lord, as I break out yonder into the fields, seeing those great needs, what I need in the day. Millions have died. 144,000 heathens died today without knowing Christ. Help me, dear God. அங்குள்ள அந்த தேவையை கண்டு நான் அக்கரவயர்களில் போயிருக்கும் பொழுது எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த நாளிலே எங்களுக்கு என்ன ஒரு தேவை இருக்கிறது? லட்சக்கணக்கானோர்கள் மரித்து போனார்கள். கிறிஸ்துவை அறியாமலேயே இன்றைக்கு 144,000 அஞ்ஞானிகள் இன்றைக்கு மரித்து போனார்கள். எனக்கு உதவி செய்யும் அன்புள்ள தேவனே. Bless us all together. And someday, rise us from this earth yonder, Lord, to sit with you in your throne in the heavenly places up yonder in Christ Jesus. Grant it, Father. Until that time, may health and strength be ours, for we ask it in Jesus' name. Amen. எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஆசீர்வதியும். என்றோ ஒரு நாள் எங்களை இந்த பூமியிலிருந்து எழுப்பி கர்த்தாவே, அக்கறையிலே உம்மோடு கூட உம்முடைய சிங்காசனத்திலே உயர உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவிற்குள் உட்கார வையும். இதை அழியும் பிதாவே, அந்த நேரம் வரைக்குமாய் சுகமும் பலனும் எங்களுடையதாய் இருப்பதாக. ஏனென்றால் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். Oh, I want to see Him. I want to look upon His face. There to sing forever of His saving grace on the streets of glory. Let me lift my voice, I give all thanks, oh my life, ever to rejoice. As I travel through this land, singing as I go, pointing souls to Calvary, to the crimson floor. Many arrows pierce my soul from without within. And I want to lead me on to Him I must live. I want to see You looking on His face. There to sing forever of His saving grace. On the streets of glory, let me lift my voice. Tears of wrath, oh my blood, ever to rejoice. Now listen just a moment. How many Methodists is here? Raise up your hands. Methodists? How many Baptists is here? Raise up your hands. How many Presbyterians here? Raise up your hands. How many Nazarenes? Raise up your hands. How many Pentecostals? Raise up your hands. How many Lutherans? Raise up your hands. இப்பொழுது கவனியுங்கள் ஒரு வினாடி. இங்கே எத்தனை மெத்தடிஸ்டுகள் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை மெத்தடிஸ்டுகளை உயர்த்துங்கள். எத்தனை பாப்டிஸ்டுகள் இங்கே இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். இங்கே எத்தனை பிரெஸ்பிட்டேரியன்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். நாசிரியன்கள் எத்தனை பேர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். எத்தனை பெண்டேகோஸ்துகள் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். எத்தனை லூதரன்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். We were all here, look, a great big group mixed up, all sitting in one place in heavenly places, rejoicing in a blessing. நாம் எல்லாரும் இங்கே இருக்கிறோம். நல்லது. பாருங்கள், ஒரு மகத்தான பெரிய குழு எல்லாம் கலந்ததாக
எல்லாரும் ஒரே இடத்தில் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டு ஆசீர்வாதத்தில் களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். Now I want the Methodists to shake hands with the Baptists, with the Lutheran. Turn around and shake one of their hands and turn back this way. Now be singing. இப்பொழுது மெத்தடிஸ்டுகள் பாப்டிஸ்டுகளோடும், பாப்டிஸ்டுகள் லூதரன்களோடும் கரங்கொழுக்கும்படி நான் விரும்புகிறேன். அப்படி சுற்றி திரும்பி ஒருவர் இன்னொருவருடைய கரங்களை குலுக்குங்கள். இந்தபடியாய் அப்படியே திரும்பி குலுக்குங்கள். இப்பொழுது நாம் அதை பாடிக்கொண்டிருக்கையில் கரங்கொலுக்குங்கள். Look upon his name, that is in forever, of his saving grace. On the streets of glory, let me lift my heart. Cares of past, how much life ever to rejoice. Don't that make you feel good? Don't it make you feel like you're awesome? அது உங்களுக்கு நன்மையான உணர்வை உண்டாக்குகிறது அல்லவா? உங்களுடையதெல்லாம் என்பது போன்றதான உணர்வை இது உங்களுக்கு உண்டாக்கவில்லை. How many Christians is here? Raise your hand. Everybody believes on the Lord Jesus Christ. Raise up your hand. Amen. Oh, what a wonderful thing. இங்கே எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்திருக்கிற அனைவரும் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஓ, என்ன ஒரு அற்புதமான காரியம். Now as we separate, as we go from our different homes, let's go with prayer now. Let's sing our good old dismissing song. How many knows it? Take the name of Jesus with you. Everybody together now. Let's sing. இப்பொழுது நாம் நம்முடைய வித்தியாசப்பட்ட வீடுகளுக்கு இங்கிருந்து பிரிந்து போகையிலே ஜெபத்தோடு நாம் போவோமாக. இப்பொழுது நாம் நம்முடைய பழைய கலைந்து போகும் பாட்டை பாடுவோமாக. எத்தனை பேர்களுக்கு அது தெரியும்? உங்களோடு இயேசுவின் நாமத்தை கொண்டு செல்லுங்கள் என்ற பாட்டு எல்லாருமாக சேர்ந்து இப்பொழுது பாடுவோமாக. நான் விரும்புகிறது இதோ இருக்கிறது. Take the name of Jesus with you. As a sheep from every fold, when temptations and you gather, breathe the holy name and prayer, precious name, oh sweet, oh perfect joy of heaven, precious name, oh sweet, oh perfect joy.